மீண்டும் ஒரு விசை எல்லாரும் கரங்களை தட்டி கருத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். செப்டம்பர் மாதம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருக்கிறது. சபைகள் திறக்கப்படலாம் என்று அரசு அனுமதி கொடுத்தது. அதற்குள்ளே 4வது ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது. இந்த மாதம் முடிகிறது. கர்த்தர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் நல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அநேக மரணங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் உங்களையும் என்னையும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். நம்ம இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதம். நம்முடைய சபை பிறந்த மாதம். நமது சபை 34வது வயதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 34 years God has been so faithful to every one of us. 35வது ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து இந்த சபையும் எழுப்புதல் கிறிஸ்தவ ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு என்னென்ன தரிசனங்களை கொடுத்தாரோ அவைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை என்ற பாடலை, நாம் ஸ்தோத்திர பாடலை கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நம்ம பாடுவோம். பாடல் உங்களுடைய கரங்களில் இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் வீடுகளிலே பாடுங்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து பாடலாம். ஆன்லைனில் எங்களோடு கூட ஜாயின் பண்ணுற நீங்கள் ஒவ்வொருவரும் இது எங்களுடைய ஸ்தோத்திர மாதமாக இருக்கிறபடினாலே எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை இந்த பாடலை பாடி நீங்கள் ஸ்தோத்திரங்கள். செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். எல்லாரும் பாடலாமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். தீகையாதே என்றவரே, தீகைக்கும் போது காத்தவரே. தீகையாதே என்றவரே, தீகைக்கும் போது காத்தவரே. கலங்காதே என்றவரே, கலங்கும் போது காத்தவரே. கலங்காதே என்றவரே, கலங்கும் போது காத்தவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். Everybody sing. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். விடுவிப்பேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே. விடுவிப்பேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே. விடுவித்திடும் தழும்புகளா, திருரத்தத்தால் என்னை காத்தவரே. விடுவித்திடும் தழும்புகளா, திருரத்தத்தால் என்னை காத்தவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். கர்த்தர் செய்த
நீர் செய்த நன்மைகள், இந்த சபைக்கு ரிவைவல் குடும்பத்திற்கு செய்த நன்மைகள், எங்கள் தனிப்பட்ட குடும்பங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஆண்டவரே? We say thank you, Lord, for all the things you have done in our lives for the past 9 months, oh God, for the mercies and the blessings you have showered upon this Revival Christian Worship Center for the past 34 years, oh God. நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து 34 ஆண்டுகள் இந்த திருச்சபையை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி. எத்தனையோ ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரே, பலவிதமான கஷ்டங்கள். ஆனால் தேவன் இந்த சபையை நீர் ஆரம்பித்தீர். 34 ஆண்டுகள் கர்த்தர் நீர் எங்களுடைய பிரதான மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே, சபையாய் குடும்பமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திகைத்த நேரங்கள், கலகின நேரங்கள், கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட வந்தீர். பிரதான மேய்ப்பனாய் உம்முடைய மந்தையை நீர் வழி நடத்தி சென்றீரப்பா. தொடர்ந்து கர்த்தர் இந்த 35ஆம் ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் எந்த தேசத்திலிருந்து, எந்த பட்டணத்திலிருந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டிருந்தாலும் சரி, தேவனுடைய இதே பிரசன்னம், இதே ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கிற இடங்களிலே வரும்படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய திருச்சபை மக்கள் பலர் இந்த நாட்களிலே வயது அதிகமானது நிமித்தமாக குழந்தைகளை வைத்திருக்கிற தாய்மார், நீங்கள் எங்களோடு கூட கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பங்கு பெறுங்கள். அநேகருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாதபடினால இந்த ஆன்லைன் சர்வீஸுடைய லிங்கை அனுப்பி வைங்க, அவங்கள இன்வைட் பண்ணுங்க. வேதம் சொல்கிறது, மனிதன் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். We need God's word these days. தேவனுடைய வார்த்தைகள் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே இந்த நாளிலும் தனது வார்த்தையினாலே உங்களை போஷிப்பாராக. Hallelujah. Are you all ready to receive God's word today? Amen. New beginning. எல்லாரும் சொல்லுங்க. New beginning. புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். இன்றைக்கு புதிய ஆரம்பம் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். 34 ஆண்டுகளை முடித்து 35வது ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். Hallelujah. Yeah, you can give a big clap to Jesus. Hallelujah. Whenever you clap, you know you're glorifying God. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க. Not for Jacob. You are glorifying God. Amen. You're glorifying Jesus. 34 years. It's a long journey. அநேக வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு இந்த வயது கூட இருக்காது, நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. 34 years, 34 ஆண்டுகள் இந்த சபையை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். 34 years நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இப்போ புதிய ஒரு அத்தியாயத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். இட்ஸ் a new beginning. 35வது ஆண்டுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். இட்ஸ் a new beginning. Always remember, every year when you celebrate your birthday, it's a new beginning. உங்களுடைய திருமண நாள் ஒரு வருடம் முடிந்து இன்னொரு திருமண நாளுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்களா? இட்ஸ் a new beginning. ஸ்கூல் இயர், அகாடமிக் இயர் முடிந்து இன்னொரு அகாடமிக் இயருக்குள்ளே போகிறீங்களா? காலேஜ் இயர் முடிந்து இன்னொரு அகாடமிக் இயருக்குள்ளே போகிறீங்களா? That's a new beginning. Hallelujah. There are a lot of new beginnings in our lives. So for our church, 35th year is a new beginning. 35வது ஆண்டு என்று சொல்வது அது ஒரு புது ஆரம்பமாய் இருக்கிறது. We need to expect great things from the hand of God. என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 43:18 வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ம மெடிடேட் பண்ணலாம். நியூ பிகினிங் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் வேதத்திலே நிறைய பிரின்சிபிள்ஸ் கொடுத்திருக்கிறார், நிறைய கட்டளைகள், அதாவது நமக்கு ஐடியாஸ் கொடுக்கிறார்.
எப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டும். ஆகவே இந்த பிரின்சிபல் சபைக்கானாலும் சரி, ஊழியங்களுக்கானாலும் சரி, இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பர்த்டே முடிந்து இன்னொரு வயசு ஆரம்பிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அதுவும் நியூ பிகினிங் தான். ஸோ ஆண்டவர் நமக்கு பிரின்சிபல் கொடுக்குறார். என்னென்ன பிரின்சிபல் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த நியூ பிகினிங் நம்முடைய வாழ்க்கையில் புது காரியங்கள் உண்டாகும், அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? Do not remember the former things. இது கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நாம் எப்போவுமே சொல்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அப்போ அதெல்லாம் கடந்த விஷயம் தானே, அதெல்லாம் முந்தி நடந்தது தானே, அதையெல்லாம் மறவாதேன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறோம். இங்கே சொல்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள், நன்மைகள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நல்லவைகளை எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள். அது ஓகே, நல்லதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேண்டாத பூர்வமானவைகள், பூர்வமான காலம், அதாவது பழைய காலத்தில், do not remember the former things, the bad things, the pain, the hurt. உங்களுக்குள்ள ஏற்பட்ட வலிகள், வேதனைகள், உங்களுக்கு ஏற்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், இதையெல்லாம் நீங்க மறந்துடுங்க. Not consider the things of the old. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம், ஏன் ஆண்டவரே இப்படி நீங்கள் சொல்கிறீங்க? why you say like that? எப்படி நான் பட்ட கஷ்டத்தை மறக்காமல் எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கையில் நான் பட்ட துன்பங்கள், அந்த இரவு நேரங்கள், கஷ்டமான நேரங்கள், பாடுகள் நான் எப்படி மறக்க முடியும் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேற ஒன்றும் இல்லைப்பா. அடுத்த வசனம் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிறபடினாலே நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பழைய காரியங்களை, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனைகளை, துன்பங்களை நான் மறப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த blessing, நன்மைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதுதான் 103ஆம் சங்கீதம். ஆகவே தான் அதை நம்ம ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவிலையும் சொல்லுகிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், அவைகளை நீங்கள் மறக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. So the Lord says, when you are ready to forget your pain, when you are ready to leave your old things, past things, இதெல்லாம் விட்டுறதுக்கு நீ ரெடியா இருக்கும்போது, behold I will do a new thing. தமிழ்ல செய்கிறேன் என்று போட்டிருக்கிறது, இதுல செய்வேன் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. behold I will do a new thing. when எப்ப ஆண்டவரே செய்வீங்க? நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து கொண்டு என் பழைய வேதனையிலேயே உருண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் புது காரியத்தை செய்ய முடியாது. அது செய்தாலும் எனக்கு அது விளங்காது, எனக்கு புரியாது, என்னால் அதை பார்க்க முடியாது. I cannot see the things, the new things God is doing in my life. God is preparing for me. God is taking me through. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. But the Lord says, behold, I will do a new thing. Now it shall spring forth. So this is the principle. I need to forget the past so that I can enjoy my new blessing. ஆகவே தான் இந்த 34 ஆண்டுகளுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே தான் 4 வாரமாக இந்த பாட்டை பாடணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தால், கண்டிப்பாக நினைத்து தியானிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்கள் இத்தனை வருஷம், இந்த 34 வருஷம் நீங்கள் யாரும் வந்துட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த 34 வருஷம் அந்த பிரயாணம், அந்த ட்ரெயின் ஜேர்னின்னு வைத்துக்கொள்வோம், பாதியில் நீங்கள் எங்கேயோ ஏறி இருக்கிறீங்க. சிலர் லால்குடியில் ஏறி இருப்பீங்க, சிலர் திண்டிவனத்தில் ஏறி இருப்பீங்க, சிலர் விழுப்புரத்தில் ஏறி இருப்பீங்க. எல்லாரும் இப்போ என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க 34 years. அப்போ 34 years பயணம் பண்ணதுக்கு நீங்கள் ஒருவேளை 5 வருஷம் என்னோட இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம், அதுக்கு கூட மேலே கூட இருக்கலாம். யூ நீட் டு தேங்க் காட். கர்த்தருக்கு காணிக்கை போடுறது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே 2000 வருஷத்தில் இப்படி ஒரு பிரசங்க எங்கள் பாஸ்டர் பண்ணார், அந்த செய்தியை நான் கேட்கலன்னா தற்கொலை பண்ணியிருந்திருப்பேன். அன்றைக்கு நீர் என்னை காப்பாற்றினீர். ஆண்டவரே 2015 நான் சர்ச்சுக்கு வந்தபோது இந்த செய்தி என்னை தொட்டது. ஆண்டவரே 21 days ரிவைவல் சர்வீஸில் அந்த அன்னைக்கு கிடைத்த அந்த ஃபயர் அனாயிண்டிங் இன்னைக்கு வரைக்கும் என்னை ஓட வைக்குது. ஆண்டவரே
எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எவ்வளவு கிருபைகள். அதான் தியானிக்கிறதுன்னு என்ன தெரியுமா, இதெல்லாம் நீங்க ரீகலெக்ட் பண்ணணும். அசை போடுதல்னு சொல்றோமே, அதே மாதிரி உள்ள இருந்தவைகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே 2016 இப்படி நான் ரொம்ப ஒரு பேட் கண்டிஷன்ல சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது உங்களுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது ஆண்டவரே. ஒரு ஹீலிங் சர்வீஸ், அதில் என்னை குணமாக்குனீங்க ஆண்டவரே. திடீரென்று இப்படி ஒரு ப்ராஃபஸி பாஸ்டருடைய வாயிலிருந்து வந்தது, ஜெபிக்கும் பொழுது அது எனக்கு என்று தெரியும், அது நிறைவேறினது ஆண்டவரே. நீர் என்னை வழி நடத்தினீர். இதுதான் தியானிக்கிறது, அசை போடுகிறது. நீங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை நன்றி உடையவனா இருக்கிறான், என் பிள்ளை நன்றி உடையவளா இருக்கிறார். இட் இஸ் a must. இதை செய்யணுமா வேண்டாமான்ற கேள்வியே கிடையாது. ஜீசஸ் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், 10 lepers. எல்லாரும் போகும்போதே சரியா போயிடும். நீங்க பிரீஸ்ட போய் காண்பித்து ஸ்தோத்திர காணிக்கைலாம் செலுத்திட்டு போங்க என்று சொன்னார். வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு அவர் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அனுப்பிவிட்டார். அதே மாதிரி போன வழியில சுகமாயிடுச்சு. எல்லாரும் போய் அங்கே ஆசாரியிட்ட காமிச்சிங்க பாருங்க, நாங்கள் இப்போ ஹீல் ஆகிட்டோம், எங்களை ஊருக்குள்ளே விடுங்கன்னு சொல்லி காணிக்கெல்லாம் போட்டு ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம், இவர் இல்லைன்னா எனக்கு சுகம் கிடைச்சிருக்காது, இவர் இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு இந்த கையெல்லாம் சரியாக வந்திருக்காது, இவர் இல்லைன்னா என் சொசைட்டி, என் பிள்ளைங்களோட இன்னைக்கு நான் உள்ளே போய் வாழ முடியாதே, இயேசு என்னை சுகப்படுத்தினாரே என்று சொல்லி ஒருவன் மாத்திரம் வந்து தேங்க்யூ ஜீசஸ் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை அப்ரிஷியேட் பண்ணதோடு மட்டுமல்ல, இன்னொரு கேள்வி கேட்டார், மற்ற 9 பேர் இப்போ எதை குறிக்கிறது? இது இயேசு நன்றி அறிதலை எதிர்பார்க்கிறார். You need to be thankful. அதனால தான் தேங்க்யூன்னு சொல்றது, இட் இஸ் காட்ஸ் குவாலிட்டி. ஒரு மனைவி உங்களுக்கு ஒரு சாப்பாடு பரிமாறினா கூட தேங்க்யூன்னு நீங்கள் சொல்லணும். இவளுக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டு, இவ ஒய்ஃப் தானே, இவ போடணும், அவ கடமை, அப்படிலாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யூ நீட் டு சே தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. அதே மாதிரி பிள்ளைங்க அம்மா அப்பா ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா தேங்க்யூ. அம்மா எனக்கு ஃபீஸ் கட்டினீங்க, தேங்க்யூ. அம்மா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. அப்பா தேங்க்யூ, என்னை இவ்வளோ பெரிய பையனாக வளர்த்து விட்டுருக்கிறீங்க, தேங்க்யூ என்று அது உள்ளத்தில் மாத்திரம் இருந்தால் போதும், அது வாயிலையும் சொல்லணும். அது நல்ல பழக்கம். ஐரோப்பியர்கள், மேலை நாட்டில் இருக்கிறவங்க, எல்லா இடங்களையும் பாருங்கள் இந்த ஹேபிட் இருக்குது. நம்ம ஊரில் தவறான ஒரு ஐடியா இருக்குது. எதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், சொந்தக்காரனுக்கு எதுக்கு, அப்பாவுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பொண்டாட்டிக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது கடமை, அது கடமை செய்கிறாங்க, ஓகே. ஆனால் தேங்க்யூ சொல்கிறதும் கடமை தான், தேங்க்யூ சொல்கிறதும் கடமை தான். தேங்க்யூ சொல்லணும். இட்ஸ் a good habit. ஆண்டவர் எதிர்பார்த்தார். தேங்க்ஸ் சொல்லாமல் போயிட்டான்னு சொல்லி சரி போறான்னு விடல. ஆண்டவர் கேட்டார், எங்கே இந்த 9 பேர்? ஆகவே தான் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தால் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக உம்மை நாங்கள் பாடுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Glory to God. So the Lord says, behold, I will do a new thing. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த 2020 கொரோனா டேஸில் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்குள்ள 9 மாதங்கள் வந்து இந்த 9 மாதம் முடிய போகிறது. Everything has to come to an end. எல்லாமே ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை நம்ம பார்க்கிறோம். Sometimes death in the family. சிலருடைய வாழ்க்கை குடும்பத்திலே முடிவுக்கு வந்து விடுகிறது, அதான் மரணத்தின் மூலமாக. Sometimes a favor. சிலர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள், திடீரென்று அந்த நபர் இல்லாமல் போய்விடுவார்கள், இல்லாவிட்டால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும், இல்லை வேற ஊருக்கு போயிடுவாங்க. Sometimes your help stops. உங்களுக்கு வந்து கொண்டிருந்த உதவிகள் நின்று விடுகிறது. Sometimes close friend moving away to some other place. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, மாரலாக உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க, பணம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா how are you ன்னு கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட், உணர்ச்சி ரீதியாக உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க, மாரல் ரீதியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள், அவர்கள் இல்லாமல் போய் விடுவார்கள். எவ்ரிதிங் இஸ் கமிங் டு an end. ஒவ்வொரு எண்ட் அப்படி வரும்போதும் நமக்கு உள்ளத்தில் ஒரு வேதனை வருகிறது. God will never remove something unless he has something better coming.
ஆனால் ஒன்று நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு விஷயமும் முடிவுக்கு வரும் பொழுது இன்னும் ஒன்று ஏதோ புதியது ஆரம்பிக்க போகிறது. நம்ம நிறைய நேரம் அந்த முடிஞ்சது அது வரைக்கும் தான் ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஆனால் இமீடியட்டாக தெரிந்து கொள்ளுங்க, God is going to begin something new. God is going to do something new. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வந்தால் ஐயோ என்று நீங்கள் ஒரு வேதனை படலாம். கண்டிப்பாக வேதனை இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அது ரொம்ப நாளாகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் புதியதாய் ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே தொடங்குகிறார். இந்த பழசு போயிடுச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், I will do a new thing. ஒன்று முடிகிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் ஒன்று ஆரம்பமாகிறது. For example, simple reasons, you are all educated people. ஒரு புக்கு நீங்கள் வாசிக்கிறீங்க, ஒரு பேஜ் முடிஞ்ச உடனே ஒரு அத்தியாயம் முடிகிறது, அத்தியாயம் 18, அடுத்த பேஜ் திறந்த உடனே அத்தியாயம் 19. A new chapter opens. ஒரு புது அத்தியாயம் பிறக்கிறது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு இழப்பு வந்தால், ஐயோ ஒரு இழப்பு வந்து விட்டதே என்று சொல்லி அதன் மேலே கொஞ்ச நாள் நீங்கள் துக்கம் கொண்டாடலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா நம்ம மனுஷங்க மனசில் வேதனை இருக்கும். ஆனால் இன்னும் ஒன்று புதிது வருகிறது, அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த புதிது என்ன ஆண்டவரே என்று கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு வேண்டும். Hallelujah. God wants us to come out of our comfort zone. சில வேளைகளிலே நாம் சொகுசாய் வாழ்ந்த சில வாழ்க்கைகள்லாம் இருக்கும், நமக்கென்று சில வசதிகள் இருக்கும். சில நேரத்தில் அதில் கூட ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்து விடுவார். அப்படி என்று சொன்னால் இன்னும் ஒன்று புதிதாக ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், God is positioning you. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, தெய்வா இருந்தா இப்படி நெல்லு, இப்படி நெல்லு, அட்டென்ஷனில் நெல்லு, ரெடியாக நெல்லு, கையை நீட்டு, வாங்குறதுக்கு ரெடியாக நெல்லு. So God is positioning you. Sometimes God will put an end and we don't understand. Most of the time we don't understand. ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தது, ஏன் இதை முடிவுக்கு கொண்டு வந்தீர் கேள்வி கேட்கிறோம். That means God is positioning you. Hallelujah. God wants you to stretch so that you can come into a big provision. நீங்கள் இன்னும் முன்னேறி செல்வதற்காக, இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சில வேளைகளிலே தேவன் சில பழையவைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஆகவே தான் அந்த முடிவுக்கு கொண்டு அந்த பழையவைகளிலேயே நம்ம இருக்கக்கூடாது. அதை விட்டு ஸ்லோவாக கடந்து வந்து, ஆண்டவரே புதியது என்ன, அதுக்கு நேராக நான் நடக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு நேராக நான் ஸ்டெப் பண்ணுறேன். What is the new blessing you are preparing for me? What is the new blessing? Open my eyes, Lord. Open my ears. Open my heart. என் இருதயம் அதை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே, என் செவிகள் அதை கேட்கட்டும், என் கண்கள் அதை பார்க்கட்டும் என்று சொல்லி நாம ரெடியாக இருக்க வேண்டும். நீங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை விரிவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய பெரிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நான் விரிவடையும்படிக்கு, பெருகும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டாம். Can you move the slide please? Yeah, thank you. லைஃப்பில் நடக்கிற சில உதாரணங்களையே ஆண்டவர் நிறைய நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாக நமக்கு டீச் பண்ணுவார். அதை நிறைய நேரம் நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. நம்ம லைஃப்பில் சாதாரணமாக நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க, அதுலேயே நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய விளக்கங்களை கொடுப்பார். இதே தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன சேஷ்டை என்று அழைப்பார்கள், ப்ராஃபட்டிக் ட்ராமா என்று சொல்வார்கள். எரேமியாவை அழைத்து ஆண்டவர் சொல்வார், ஒரு மண்பானை எடுத்துக்கொள் என்று சொல்வார். அப்புறம் அதுக்குள்ளே புதிய கயிறுகளை வை என்று சொல்வார். அதை எடுத்துக்கொண்டு ஒரு மலைக்கு போய் என்று சொல்வார். அதை ஒழித்து வைத்து விட்டு வா என்று சொல்வார். அப்புறம் கொஞ்ச நாள், ரொம்ப நாள் கழித்து திரும்ப அதை போய் பாருன்னு சொல்வார். அதையெல்லாம் கரையாமல் பிடிச்சிருக்கும். அவர் அதை திரும்ப எடுத்துக்கொண்டு வா என்று சொல்வார். இது சாதாரண ஒரு வேலை. இதுக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மதம்? அப்போ ஆண்டவர் சொல்வார், நீங்கள் இந்த புது கயிறுகளை போல் இருந்தீர்கள், ஆனால் இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, இந்த கரையான் பிடிச்ச கயிறு மாதிரி இது போயிட்டீங்க, நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு இதை எடுத்து காட்டணும். அப்போ தான் மக்களுக்கு புரியும்.
ஸோ இதே போல் சில நடைமுறை சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அவைகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள சில சேஞ்சஸ், மாறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. சில பிரயாணங்கள், சில பாதைகள் வழியாக நம்ம போக வேண்டியது இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன புதிய பாதை வழியாக என்னை நடத்தி செல்கிறார், என்ன புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வருகிறார். You need to move from one place to another place. சில நேரத்தில் உங்களை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போவார். டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்குள்ளே சில மாறுதல்கள், உங்களை அறியாமலே சில மாறுதல்கள் உண்டாகும். மாறுதல்கள் என்று சொன்னால் என்ன? ஒருவேளை நீங்கள் வளர்ந்து விட்டால் உடம்பிலே மாறுதல்கள் அல்ல, உங்களுடைய சிந்தையிலே மாறுதல்கள், எண்ணத்திலே மாறுதல்கள், உங்கள் டேஸ்டில் மாறுதல்கள், ஏன் உங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கூட ஆண்டவர் சில மாறுதல்களை கொண்டு வருவார். ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் சில மாறுதல்களை கொண்டு வருவார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய அறிவு பெருக ஆரம்பிக்கும். So you need to find out all these things. The beautiful example, metamorphosis. ஒரு கேட்டர்பில்லர், ஒரு சின்ன புழுவை போல அது வந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு கூட்டுக்குள்ளே போகிறது. வெளியே வரும்பொழுது அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக அது வெளியே வருகிறது. மெட்டமார்பாசிஸ். அதே போல தேவன் நம்மை மாற்றி விடுவார். பழைய வாழ்க்கைக்கு புதிய வாழ்க்கைக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த புதிய பட்டர்ஃப்ளைக்கு இந்த கேட்டர்பில்லர், இந்த லார்வாக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அது ஒரு அசிங்கமான புழுவாக இருக்கும். ஆனால் பட்டர்ஃப்ளையை பார்த்து நம்ம எல்லாரும் கையில் பிடிக்கணும்னு ஆசை வரும். அதே சேம், அதே தான், அது வேற இல்லை. ஆனால் பழசில் அது அசிங்கமாக இருந்தது, புதுசில் அழகாக இருக்குது. நியூ சேஞ்ச், நியூ பிகினிங். உங்களுடைய வாழ்க்கை பழசு ஒருவேளை அசிங்கமாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் புதிய இந்த வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஒரு வண்ணத்து பூச்சியை போல அழகான ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். Thank you. Thank you. You need to say amen. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. So dear children of God, you need to be sensitive to the doings of God. அதே மாதிரி தான் ஹேண்ட் ஓவர், சேஞ்ச் ஓவர், ஷிஃப்ட், ஸ்விட்ச், இந்த வார்த்தைகள் எல்லாமே மாற்றங்களை காட்டுகிறது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன என்று சொன்னால், ஏர் ட்ராவல் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும், டிரான்சிட். ஒரு நீண்ட பயணம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ இங்கேருந்து திருச்சி டு மெட்ராஸில் டிரான்சிட் கிடையாது. ஆனால் திருச்சியிலேருந்து டெல்லி வரைக்கும் போனீங்கன்னா மெட்ராஸில் இறங்கி இன்னொரு ஃப்ளைட் எடுக்கணும். அப்போ மெட்ராஸில் நீங்கள் சென்னையில் வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் அடுத்த ஃப்ளைட்டுக்காக காத்துக்கணும். அதுக்கு பேர் தான் டிரான்சிட். அப்போ திருச்சியில் ஏறினது ஒரு ஃப்ளைட்டு, டிரான்சிட்டில் உட்காந்துருக்குறோம். இங்கே ஏறினது ஒரு ஃப்ளைட்டு, போய் சேர்ற இடம் டெல்லி, ஆரம்பித்த இடம் திருச்சி, முடிவு டெல்லி, வேற டெஸ்டினேஷன். அதே போல பழைய வாழ்க்கை, நீங்கள் ஆரம்பித்த இடம் வேற இடமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் முடிக்கிற அந்த முடிவு இருக்குது உங்களுடைய டெஸ்டினேஷன், அது ஒரு உயர்வான இடமா இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான இடமா இருக்கும். இட்ஸ் a new change, new place, new beginning. So we need to understand. அப்போ டெல்லியில் போய் உட்காந்துட்டு ஐயோ நான் திருச்சியில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை வேற இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார், வேற உயர்வுக்கு அழைத்து செல்லுகிறார். Hallelujah, hallelujah. It's a different life, different format. Amen. பைபிள் இருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திடீரென்று சில மாற்றங்களை கொண்டு வருகிறார். Genesis chapter 12 verse 1 to 4. ஆதியாகமம் வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் பாருங்க, God is a God of changes. God is a God of new beginning. அதனால தான் நான் சொல்கிறேன், பிடிவாதமாக என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும்னு அப்போ ஒரு பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் திடீரென்று எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்திரிச்சு போகணும். ரொம்ப கஷ்டம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க என்ன பண்ண சொல்றார் பாருங்க ஆண்டவர். கர்த்தர், நாட் சாத்தான், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும், இந்தியா விட்டு போன்னு சொன்னா போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? திருச்சியை விட்டு கூட, உங்க தெருவை விட்டு கூட நகர்றதுக்கு ரெடியா இல்லை. ஆண்டவர் திடீரென்று ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும்
உன் இனத்தையும். அது எப்படி எங்கள் மாமா அத்தை பாட்டி எல்லாம் விட்டு நான் எப்படி போகிறது? பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறோம். குடும்பம், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாம் அப்படியே. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் புதிய நியூ பிகினிங் வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இதெல்லாம் கழட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் உதறிட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் வேதத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன், பாஸ்டர் ஏதோ தப்பாக சொல்லிக் கொடுக்காரு நினைக்காதீங்க. ஆண்டவர் திடீரென்று ஆபிரகாமை அழைத்து நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், அப்புறம் சொல்ற உன் தகப்பன் அப்பாவை விட்டு போன்றார். ஏன் மாமா அவங்க பெரியப்பாலாம் விட்டு போகல, அப்பாவை எப்படி விட்டு போகிறது? வயசானவராச்சே, எப்படி விட்டு போகிறது? நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? அப்போ அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? வயசானவரை விட்டு போகலாமா? விட்டுட்டு போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பல வருடங்களுக்கு முன்பாக கெட் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரி என்று இந்த போர்ஷனில் ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பழைய ஆட்களுக்கு. உன் தேசத்தை விட்டு நீ போ. இது எதை குறிக்கிறது? சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். ஆண்டவர் திடீரென்று சொல்வார், திருச்சியை விட்டு கோயம்புத்தூருக்கு போ, கோயம்புத்தூரை விட்டு மும்பைக்கு போ, மும்பையை விட்டு பீகாருக்கு போ. இது கேட்கும்போதே உங்களுக்கு காதில் ஏறலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாரும் எங்கேயும் அசைறதுக்கு ரெடியா இல்லை. நம்ம இல்லை. அப்படி இருக்கிற மென்டாலிட்டி இருக்கிறவங்க நியூ பிகினிங் அண்ட் நியூ பிளெஸிங் அனுபவிக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஓகே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எப்போ? இதெல்லாம் செய்யும்போது. When you are ready to leave your country, your people, your father's house, I will bless you. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்போ? இந்த பழசெல்லாம் விடுறதுக்கு நீ ரெடி ஆகும்போது, இந்த ஓல்டு செட்டப் இதையெல்லாம் விடுறதுக்கு நீ ரெடி ஆகும்போது, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஒரு பெரிய பிளஸிங் கொடுக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமே, ஆர் யூ வில்லிங்? நீ ரெடியா இருக்கிறாயா? ஆண்டவர் இதை சொல்லும் போது அவனுக்கு 75 வயது. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். வயசு என்ன? 75. நம்ம வீட்டில இருந்து இங்கே இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறோம், எந்திரிச்சு எப்படி போகிறது. அவன் ஆண்டவர் ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஆன்லைன் புக்கிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்கே ஆண்டவரே போகணும்? நான் காண்பிக்கிறேன், நீ போ அப்படின்றார். எந்த ஊர் ஆண்டவரே? நான் காண்பிக்கிறேன், நீ முதல்ல வெளியே எந்திரியா அப்படின்றார். ஆண்டவர் பாருங்க, எங்கே போகணும்? ஊர் பேராது சொல்லுங்க ஆண்டவரே, அப்புறம் காட்டுறேன், நீ முதல்ல வா, எந்திரி முதல்ல, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகிறியான்னு பார்ப்போம் முதல்ல. இதுதான் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது ஆண்டவர் பார்க்குறாரு. நம்முடைய மனநிலை சரியாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த லைனில் நம்ம போகும்போது, ஆண்டவர் போக போக ஆபிரகாம் புறப்பட்ட உடனே தான் காட்டுறார், கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறார். அவன் அப்படியே வழியும் தெரியாது, ரோடும் கிடையாது, ஹைவேஸும் கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கிறார். பாவம். வயசு எத்தனை? 75. ஆண்டவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். That is called obedience. That is called obedience. அவன் புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். Hallelujah. So Abraham departed as the Lord has spoken to him. அப்போ அவருக்கு பேர் ஆபிராம். ஆபிரகாம்ல ஆபிராம். Abraham departed as the Lord had spoken to him and he was 75 years old. Hallelujah. So these are all the principles. சில நேரம் நமக்கு புரியுறதில்லை. நான் சொல்கிறது ஆபிரகாமை தான் அப்படி போச்சு சொன்னாரே தவிர இருக்கிற எல்லாரையும் ஊரை விட்டு போகணும்னு சொல்லலை. அதனால் கவலைப்படாங்க, நீங்கள் திருச்சியில் இருக்கலாம். எல்லாருக்கும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஏன் ஊர் இந்த ஊர் கிடையாது, நல்லா இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ என்னையும் ஆபிரகாம் மாதிரி ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிறார். இப்போ என் பிள்ளைங்களுக்கு இந்த ஊர், ஆனால் வேறு ஊரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆபிரகாம் லைனில் வந்த கேஸுங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் சிலர் ஆண்டவர் அதே ஊரில் தான் வச்சுருப்பார். அதே ஊரில் பிறந்து வளர்ந்து அதே ஊரில் கடைசி வரைக்குமே இருப்பாங்க. சிலருடைய அழைப்பு அப்படி இருக்கும். அதனால் எல்லோரும் உடனே ஊரை விட்டு போகணுமான்னு போன உடனே எல்லாம் பேக் பண்ணி எந்த ஊருக்கு போகிறதுன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இருங்க, ஆண்டவர் சொன்னால் போங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டுக்கிறேங்க. ஏன்ட்டையும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே.
அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள், ஜோசப், யோசேப்பு. இது வாலிபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். 17 வயதான் ஆகுது. 17 வயதுன்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாருங்க. இது வந்து ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போ வரைக்கும் பாருங்களேன், அந்த 17 வயசு தான் எல்லாருக்குமே டேர்னிங் பாயிண்ட். +2 முடிக்கிறாங்க, கரெக்டாக காலேஜுக்கு போகிறாங்க, எல்லாருக்குமே டேர்னிங் பாயிண்ட் அதுதான். 17 வயது முடிக்கிறது. 18 வயது முடிந்த உடனே திருமணத்துக்கு ரெடி என்று சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கிறது. ஸோ it's a turning point. 17, then you become a married woman. A turning point, 17 years. யோசேப்புக்கு அதே மாதிரி தான் 17 years ஆகும் பொழுது 37ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 17 வயது ஆன பொழுது ஆண்டவர் அவனை ஒரு தரிசனத்தின் மூலமாக அழைத்தார். அந்த சொப்பனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்பா அண்ணமார் எல்லாத்தையும் சொன்னார். எல்லாரும் அவனை பகைக்க ஆரம்பித்து விட்டார்கள். வயசு எத்தனை? 17 வயது. 17 வயது. அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் தொடங்கியது. ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? புது ஆரம்பம் தொடங்கினது. முதல்ல எடுத்த உடனே அவனை எல்லாரும் பகைத்தார்கள். வீட்டுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற அண்ணமார் அவ்வளோ பேர் இவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, இவனை கொலையே பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் பொழுது உங்களை பகைக்கிறவர்கள் அதிகமாவார்கள், உங்கள் மேலே பொறாமைப்படுகிறவர்கள் அதிகமாவார்கள். ஆனால் அதை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு கொடுத்த சொப்பனம் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இப்படி இருந்து அப்படியே ஒரு குழிக்குள்ளே விழலாம். ஆனாலும் அந்த குழியிலிருந்து தேவன் உங்களை வெளியே தூக்குவார். அதற்கப்புறம் நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கலாம். திடீரென்று யாரோ உங்கள் மேலே வேண்டாத பழிகளை சொல்லுகிறபடினாலே மறுபடியும் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகலாம். யோசேப்பு எந்த பாவமும் செய்யவில்லை. தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆனாலும் பழி சுமத்தப்பட்டான். அதன் நிமித்தமாக 13 ஆண்டுகள் அவன் சிறையிலே கழிக்க வேண்டியதாயிற்று. 13 years, 17ல் சொப்பனம் கொடுக்குறாரு. 13 ஆண்டுகள் அதுக்கு பின்னாடி அவன் கஷ்டப்படுறான். அவனுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. அடிமையாக இருந்தான். he became a slave. ஆனால் இங்கே வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையாக அவன் விளையாண்டு கொண்டிருந்தான். அப்பா அவனுக்கு நல்ல கலர் ட்ரெஸ்லாம் தச்சு கொடுத்தாரு. ஆனால் 13 ஆண்டுகள் ஒரு அடிமையை போல வாழ்ந்தான். அப்போ நம்ம நினைக்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை தானா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கிறேனே, நான் அப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறேனே, வேதனைக்குள்ளே போகிறேனே, ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் இருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குழிக்குள்ள இருக்கும்போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறையில் இருக்கும்போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி புதிய மாற்றங்களுக்குள்ளே தேவன் உங்களை அழைத்து செல்லும் பொழுது சில குழிகள், சில கிணறுகள், சில பால் கிணறுகள், சில சிறைப்பட்ட வாழ்க்கை, கைதி போன்ற வாழ்க்கை, ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு, எல்லா விதமான டிப்ரெஷன் எல்லாம் வரும். ஆனாலும் இந்த வண்ணத்து பூச்சியை போல் நீங்கள் அந்த கூண்டுக்குள்ளே என்ன ஆகி கொண்டிருக்கிறீங்க? அப்படியே ஆண்டவர் உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன், மெட்டமார்ஃபோசிஸ், அப்படியே கை, கால், கண், சிறகுகள், அழகான எல்லாம் முளைக்குது. அப்படியே உருவாகிக்கொண்டே இருக்குது. கூடு வெளியே பார்த்தா அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் உள்ள புழு உள்ள மாறிக்கொண்டே இருக்கிறது. திடீரென்று வெடித்து வண்ணத்து பூச்சியாக சிறகடித்தது பறக்கிறது. அதே போல ஒரு நாள் ஒன்று வந்தது. யோசேப்பினுடைய சிறைச்சாலை கதவுகள் தட்டப்பட்டது. வெளியே வாப்பா, ராஜா கூப்பிடுறாரு. அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சு, என்ன ஆண்டவரே, இன்னைக்கு நான் சிறைக்குள்ளே தான் இருக்கணுமா அப்படின்ட்டு யோசேப்பு சொல்லியிருப்பார். ஆனால் திடீரென்று 9 மணிக்கு கூப்பிடுறாங்க. எப்பா வா, ஷேவ் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகி வா. 10 மணிக்கு எல்லாம் சொப்பனத்துக்கு எல்லாம் அர்த்தம் சொல்கிறார் யோசேப்பு. அவ்வளோதான். 12 மணிக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க, இவர் தான் ஏன் பிரைம் மினிஸ்டர். நீ உங்களுக்கு காலையில் உன்னுடைய விடிந்த வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்ச், ராயல் ஃபுட் வித் ஃபேரோ த கிங். ஹல்லேலூயா. Hallelujah. We are serving a great God. This God can bring a great change, a new beginning in your life. இதுக்கு பேர் தாங்க புதிய ஆரம்பம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்விலே
தேவன் புதிய ஆரம்பங்களை கொண்டு வர தேவன் புதிய ஆரம்பங்களை ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் நான் அவரை நம்பும் பொழுது, அவரை நம்பும் அவரோடு ஒத்துழைக்கும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய வாழ்விலே உயர்வுகளை கொண்டு வர அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஒரு நியூ பிகினிங் பாருங்க. 13 ஆண்டுகள் இல்லாத அந்த வாழ்க்கை கரெக்டா 30 வயது ஆன உடனே ஒரு நியூ பிகினிங். இதைத்தான் நான் நேரமும் காலமும் என்று 2-3 வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் சண்டே என்று நினைக்கிறேன். காட்ஸ் டைமிங். அந்த செய்தி கேட்காதவங்க யூடியூப்ல இருக்கு, கேளுங்க கேளுங்க. இந்த 13 ஆண்டுல 1வது ஆண்டு ஜெபம் பண்ணியிருப்பார், 5வது ஆண்டு கதறி இருப்பார், 7வது ஆண்டு யோசேப்பு 40 நாள் உபவாசம் போட்டு இருந்திருப்பார். அப்புறம் இப்படியே யோசேப்பு குமரி கொண்டே இருந்திருப்பார். 12ஆம் ஆண்டு அழுது இருப்பார். ஆனா 13ஆம் ஆண்டு முடிந்த பொழுது காட்ஸ் டைமிங், ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். அடங்கிருங்கள், பொறுமையாக இருங்க. At the right time, Joseph was promoted from pit to palace. Hallelujah. From prison to palace. Pit, prison, palace. எவ்வளவு அழகா ஆண்டவர் டிசைன் பண்ணியிருந்தார். ஆனா என்ன, இந்த டிசைனை முதலே சொல்லியிருந்தா யோசேப்பு பொறுமையா இருந்திருப்பார். 13 வருஷத்துல நீ இவ்வளோ 2 நாள் இந்த குழிக்குள்ள இருக்கணும்பா, அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் பிரிசனில் உன்னைய போட்டுருவாங்க, அப்புறம் ஒரு வத்தை வந்து கதவை தட்டுவோம், அப்புறம் நீ பெரிய ஆளாயிருவேன். அப்படிலாம் சொல்லாமல் சும்மா அறிக்கட்டை காமிச்சு இதை காமிச்சு எவ்வளோ தான்ட்டார் சொப்பனம். பாவங்க சின்ன பையன் அதையே நம்பிட்டு உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அடி உதையெல்லாம் விழுந்து பிரிசனுக்குள்ளே போய் பேரெல்லாம் நாரி போய் கேவலப்பட்டு, ஆனால் கடைசியில் அவன் ஒரு பெரிய ராஜாவாய் மாறினான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 3வது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மோசஸ். கர்த்தருடைய தாசனாகிய மோசே என்று வேதத்தில் அவருக்கு ஒரு அருமையான டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசஸ். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், திடீரென்று தேவன் அவனுக்கு காட்சி கொடுத்தார். 40 ஆண்டுகள் பார்வோனின் மகனாக வளர்க்கப்பட்டான். காட்ஸ் டைமிங் தெரியாதபடினாலே ஒருவனை அவன் கொலை செய்தான். ஆண்டவர் அவனை ஒரு லீடரை அழைச்சிருக்கிறாருன்றதை உள்ள தெரியுது. ஆனா தேவனுடைய டைம் அதுக்கு வரல. நேரத்துக்கு முன்னாடி ஓடி போய் ஐ ஆம் த சேவியர், நான் தான் எபிரேயர்களை காப்பாற்ற வேண்டும், ஐ ஆம் த லீடர், ஆண்டவருடைய அழைப்பு எனக்குள்ள இருக்கிறது, குத்துனா. பார்வோனுக்கு அது தெரிந்த உடனே ஓடி போய் வனாந்திரத்தில் உட்கார ஆரம்பித்தான். அங்கே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில். யோசித்து பாருங்க, நம்ம இந்த லாக்டவுன் கொஞ்ச நாளைக்கு 4 மாதத்துக்கே திணறிட்டு வரலாம். நமக்கு அட்லீஸ்ட் வைஃபையாவது இருந்தது இல்லை, யூடியூப்பில் ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு செய்தி கேட்டுக்கிட்டு பாட்டு கேட்டு அது உட்காந்துருந்தோம். வனாந்திரத்தில் அங்கே என்ன இருந்தது? தண்ணி கிடையாது, மண், ரோடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த வனாந்திரத்து வழியாக நாங்கள் போனோம். அந்த வனாந்திரத்து வழியாக பஸ்ஸில் போய் கிராஸ் பண்ணி இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்குள்ளே நடந்தாங்கன்னு போது உண்மையாகவே எனக்கு அவங்க மேலே ரொம்ப பரிதாபம் வந்துருச்சு. அதே வனாந்திரத்தில் தான் மோசேயும் நடந்தார். 40 ஆண்டுகள். காட்ஸ் டைமிங். 40 ஆண்டு முடிகிறது, கர்த்தர் தோன்றுகிறார். நீ வா, பார்வோனுக்கு முன்பாக போய் நில், now this is your time. அவன் பாருங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிட்டான். காட்ஸ் டைமிங் தெரியாம 40 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஆண்டவருடைய நேரம் வரல. 40 வருஷம் ஆண்டவர் இந்த பக்கம் கொண்டு போயிட்டார். ஸோ 40 இயர்ஸ் முடியுது, கர்த்தர் தோன்றுகிறார். நீ பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் என் ஜனங்களை அனுப்பிவிட சொல்லு சொல்லுகிறார். அதற்கு பின்பாக 40 வருஷங்கள் அவன் ஊழியக்காரனாக இருக்கிறான். அவன் ஊழியக்காரனாக இருந்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நல்லா நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ இதில் கவனிங்க, புதிய ஆரம்பங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆரம்பிக்கிறது. 40 வருஷம் அவன் பார்வோனுடைய குமாரனாக இருந்தான். புதிய ஆரம்பம் ஆரம்பிக்கிறது, ஆனால் வித்தியாசமாக இருக்கிறது. அது ஒரு வனாந்திர வாழ்க்கையாக இருக்கிறது. இட்ஸ் அ நியூ லைஃப், நியூ ஃபேஸ், நியூ சேஞ்ச், நியூ பிளேஸ். எல்லாமே வித்தியாசம். கலாச்சாரம், ஃபுட்டு, அவனுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசம். அங்கே பார்வோன் மகனாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான்? ஒரு பிரின்ஸ், இளவரசன், அப்படியே குதிரையில் போக அப்படியே அவனுடைய கெட்டப்பே வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் வனாந்தரத்தில் ஒரு கோலை பிடித்து கொண்டு ஆடு மேய்க்கிறவனாய் மாறிவிட்டான். கம்ப்ளீட் சேஞ்ச். அவனுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் சேஞ்ச், எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ஏன்
இந்த 40 வருஷம் ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் விட்டார்னா, சிலர் சொல்லுகிற விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 40 இயர்ஸ் பார்வோனுடைய வீட்டில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டானோ அது எல்லாம் இயர் 1 2 3 4 40 வருஷத்தில் 40 வருஷம் கற்றுக்கிட்டதெல்லாம் அப்படியே எரேஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த எகிப்தின் கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மறந்து இப்போ ஒரு நார்மல் மேனாக மாறிட்டான் அவன். அதுக்கு ஒரு 40 வருஷம் எல்லாத்தையும் மனசுலேருந்து அழிச்சிட்டார் ஆண்டவர். இப்போது ஒரு மெய்ப்பனாக, வெறும் ஒரு சாதாரண ஷெப்பர்டாக நிற்கிறான். அதுக்கு பின்னாடி ஒரு தலைவனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். மோசேயினுடைய ஊழியம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 40 வருஷம் பாருங்க, நியூ பிகினிங், நியூ ஃபேஸ், நியூ சேஞ்ச். ஹி பிகேம் எ லீடர். மோசேயை போல பெரிய லீடர் யாருமே கிடையாது. கடைசியில் ஆண்டவர் அவனை அப்படியே மரணத்தை காணாதபடிக்கு ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டார். வாட் அ பிளெஸிங். அதுக்கப்புறம் பாருங்க அவனுடைய பாக்கியத்தை பாருங்க. இயேசு மலையிலே மறுரூபமாகும் பொழுது அங்கே வந்து நின்றது யாரு? மோசே. அவர் கூட யார் நின்றா? எலியா. அப்போ அந்த பாக்கியத்தை யார் கொடுத்தா? மோசே கொடுத்தார் ஆண்டவர். அவனுடைய நியூ பிகினிங், நியூ ப்ரொமோஷன் எங்கே போயிடுச்சு பாருங்க. இத்தனை ஆண்டுகள் கழித்து உயிரோடு இயேசுவோடு வந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் நியூ பிகினிங். 40 வருஷமாக ஆண்டவர் கொண்டு போய் அதுக்கப்புறம் எங்கேயோ கொண்டு போயிட்டார் ஆண்டவர். எவ்வளவோ பெரிய ப்ரொமோஷன் கொண்டு போயிட்டார். டெத்துனா இப்போ நமக்கெல்லாம் தெரியும், அவருக்கு என்னன்னு தெரியாது. அவருக்கு என்னன்னே தெரியாது. மரணம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, நவ் நெக்ஸ்ட் சாப்டர். அடுத்தது வருகிறது யோசுவாவின் புஸ்தகம். வாசியுங்கள் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் பாருங்க அடுத்த ஃபேஸ் கொண்டு போறார். அடுத்த ஃபேஸ் கொண்டு போறார். Are you listening? எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குதா உங்களுக்கு கேட்குறதுக்கு? ஆண்டவர் அடுத்த ஃபேஸ் கொண்டு போறார். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃபோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வேதத்துலேருந்து சொல்கிறேன். ஆஃப்டர் த டெத் ஆஃப் மோசஸ், ஸோ இவ்வளவு பெரிய தேவ மனிதன் மரித்து போனார். அதான் நான் சொன்னேன், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. God suddenly brings an end to something, to someone, to somebody. எல்லாருக்கும் ஒரு முடிவு கொண்டு வரார். இல்லைங்க, மோசே எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் இன்னும் ஒரு 40 வருஷம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஒரு 80 வருஷம் தான் நல்லா இருக்குமே, நோவா மாதிரி இன்னும் அப்படியே இன்னும் கொஞ்சம் நிறைய வருஷம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் காட்ஸ் டைம்னு ஒன்று இருக்குது. 120 வயசு வரைக்கும் தான் அவருக்கு ஆயுசை கொடுத்து வச்சிருந்தார். 120 வயசில் மோசையினுடைய வாழ்க்கை ஒரு எண்டுக்கு வந்தது. ஐயோ, மோச மாதிரி பெரிய தலைவன் கிடையாதுங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அவர், வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்தினவர் அவர். அவரை மாதிரி லீடர் கிடையாதுங்க. எஸ், மோசஸ் வாஸ் a great leader. ஆனால் அவருக்கு ஒரு முடிவு வர வேண்டுமே. ஸோ ஆண்டவர் மோசை எடுத்துக்கொண்டார். மோசை எடுத்துக்கொண்டார். ஆண்டவரே அவரை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று தெரியாது. அவர் உண்மையாகவே மரித்தாரா, உண்மையாகவே செத்து அடக்கம் பண்ணாரா, இல்லை அப்படியே ஆண்டவர் அவரை உயிரோட கூட்டு போயிட்டாரா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதவே இல்லை. ஆனால் இங்கே வாசிக்கிறோம் மோசையினுடைய மரணத்திற்கு பின்பு என்று சொல்லி. ஆகவே அவர் மரித்தார் என்று அது யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் அடக்கம் பண்ணார் என்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பட் God took him with him. இங்கே பார்க்குறோம், after the death of Moses, the servant of the Lord, it came to pass that the Lord spoke to Joshua. Hallelujah. Joshua, where are you? Come here, man. ஆண்டவர் என்ன பண்ணாரா? மோசே மரித்த பின்பு யாரோட பேசினாரா? ஜாஷுவா. எனக்கு எக்ஸாம்பிள் சொல்றது, ஜாஷுவா, கேலப் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இவர் மாடர்ன் ஜாஷுவானால அந்த கொரோனா மாஸ்க்லாம் போட்டிருக்காரு. பழைய ஜாஷுவாக்கு இந்த மாஸ்க்லாம் கிடையாது. கொஞ்சம் கழட்டி முகத்தை காட்டம்பா. ஸோ பாருங்க, இவர் ஜாஷுவா. ஸோ மோசே என்னை மாதிரி வைத்துக்கொள்ளுங்க, சீனியர் மேன். ஆக்சுவலாக ஐ திங்க் 40 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன். 40 வயசு இவருக்கு, 80 வயசுனா இவனுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அவருக்கு. ஆகவே தான் இவர் மோசே எங்கே போனாலும் இவன் கூட இருப்பான். அவர் மலையில் ஏறி உட்காந்துருப்பார், இவன் மலை அடிவாரத்தில் உட்காந்துருப்பான். இவர் கூடாரத்துக்குள்ளே உட்காந்துருப்பார், இவன் கூடார வாசலில் உட்காந்துருப்பான். அப்படி கூடையே இருந்தான். ஒருத்தன் தான் கூட போனான், ஒரே ஒரு ஆள் தான். அவன் பேர் தான் ஜோஷுவா. ஓகே, யேசுவா என்று சொல்லுகிறோம். ஸோ இப்போ மோசே த கிரேட் லீடர், ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்து அந்த பெரிய லீடர் மரித்து போனார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களை நடத்தி செல்ல வேண்டும். ஆனால் லீடர் இல்லையே.
எப்படி நடத்தி செல்வது? ஸோ இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வருகிறார். அதான் சொன்னேன், ஒரு டெத் ஆயிருச்சா, ஓகே, அதுக்காக கொஞ்ச நாள் துக்கப்படலாம். மோசைக்காக 30 நாள் துக்கப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே இருக்கக்கூடாது. நாம எழும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன், மோசேயினுடைய அசிஸ்டன்ட் நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, அவனை நோக்கி சொல்றாரு, எத்தனை நாளைக்கு உன்னுடைய சீனியரே நீ நினைச்சிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு உன்னுடைய பாஸ் நீ நினைச்சிட்டு இருப்ப? ஐயோ, அவர் இல்லாமல் நான் இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுனே தெரியலையே. அவருக்கு போனார், நான் பின்னாடியே போனேன், இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலையே. சொல்லாதே, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், அவ்வளோதான், மரித்து போனான், போயிட்டான், இஸ் டெட், கான். அப்போ சொல்கிறார், இப்பொழுது நீயும் கமெண்ட் கொடுக்குற, டைரக்ட் கமெண்ட், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் என்று சொன்னால் த காங்கிரிகேஷன், உன் கீழே இருக்கிற 20 லட்சம் ஜனங்கள், இந்த காங்கிரிகேஷன், நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. எல்லாரும் எழுந்துன்னு ஏன் சொல்கிறாருன்னா, துக்கம் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய மனைவி மரித்த பின்பு அவங்க உயிரோடு இருக்கும்போதே நான் நார்த் இந்தியாவில் டெல்லி, ராஞ்சி, பீகார் 3 ஸ்டேட்டில் வர்ஷிப் செமினார் நடத்துறதுக்கு, ரிவைவல் செமினார் நடத்துறதுக்கு டேட்ஸ் கொடுத்துட்டேன், ஆன்டி உயிரோடு இருக்கும்போதே. ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். சரியா 30 நாள் முடிந்த உடனே அந்த தேதி வருகிறது, ஊழிய தேதி வருகிறது. மரித்த வீடுகளில் அந்த அனுபவங்களை பெற்ற உங்களுக்கு தெரியும், 30 நாளைக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம், 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஊழியம் செய்து பிரசங்கம் பண்ணி பிரயாணம் பண்ணி, அது இங்கேருந்து டெல்லி, ராஞ்சி, இதெல்லாம் ரொம்ப கடினமான பயணங்கள். எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கும், பாஸ்டர்ஸ்க்கு, லீடர்ஸ்க்கு ப்ரீச் பண்ணுற அளவுக்கு உங்கள் மனநிலை இருக்குமா? வீட்டில் சாதாரணமாக சமையல் பண்ணுறதுக்கே மனநிலை சரியாக இருக்காது, பர்சனல் ஒர்க் பண்ணுறதுக்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நான் புறப்பட்டு சென்றேன். 3 இடத்துலையும் கொடுத்த வாக்கின்படி அந்த 3 மாகாணத்திற்கு பிரயாணம் செய்து 3 மாகாணத்திலையும் ஊழியம் செய்து நான் திரும்பி வந்தேன். 30 நாள் ஆன உடனே நான் எழும்பினேன். எழுந்து என் ஆண்டவருக்காக நான் வேலை செய்தேன். எதற்காக சொல்லுகிறேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்ப முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழும்புங்கள். அது யார்கிட்ட சொல்றாரு? ஜனங்கள்கிட்ட சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஜனங்கள் ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கிறான். அதனால் இவனை மாதிரி ஒரு லீடர், யங் மேனை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஜாஷுவா, நீ தானே மோசையோட இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்த, நீ தானே ஒரு கூடிய போயிட்டு இருந்த, இவங்க பார், நீ தான் இதை செய்யணும், ஜனங்களை நீ எழுப்ப வேண்டும், எழுந்து இந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். யூ நீட் டு கிராஸ் ஜோர்டன். மோசையால் 40 வருஷமா இந்த ஜனங்களை கூப்பிட்டு கொண்டு கடக்க முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்று மோசையின் இடத்துல, ஜாஷுவா இடத்துல சொல்லுகிறார், யோசுவா இடத்துல சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், இல்லை யோசுவாலாம் எங்களை லீட் பண்ணக்கூடாது, எங்களை மோசே தான் லீட் பண்ணும், எங்களுக்கு மோசே தான் வேணும், ஆண்டவரே மோசையை திரும்ப கொண்டு வரோம், ஆண்டவரே மோசே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் பெரிய தாடி வச்சிருந்தார், இவருக்கு ஒரு தாடியும் இல்லை ஆண்டவரே, அவருக்கு நிறைய முடி இருந்தது, இவர் மொட்டத்திலையா இருக்காரு ஆண்டவரே, எங்களுக்கு மோசே மாதிரி லீடர் தான் வேணும் ஆண்டவரே அப்படின்னு வம்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புதிய ஆரம்பத்திற்குள்ளே அவர்கள் போயிருக்க முடியாது, அந்த புதிய தேசத்தை அவர்கள் சுதந்திரித்திருக்க முடியாது. இப்போ இது எதை குறிக்கிறது? You need to be ready to forgive even your leader. நான் லீடர்னு சொல்லும்போது ஒருவேளை ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு லீடராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒரு லீடர் தான், அவர் இல்லாமல் இருக்கலாம், சமுதாயத்தில் ஒரு லீடர், இல்லை நீங்கள் உங்கள் தெருவில் நீங்கள் ஒரு லீடராக இருக்கலாம். ஸோ அவர்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடாது, துக்கம் கொண்டாடணும், அதுக்கெல்லாம் ஒரு நாள், டைம், டேட் இருக்குது. So Moses, my servant, is dead. Now therefore arise. See, this is God's command. I am giving you a new face, new life, new change. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், new leadership. You have to accept Joshua as your leader. மோசே மாதிரி ஒரு வயசானவராக இருக்க மாட்டார், மோசே மாதிரி அனுபவம் உள்ளவராக இருக்க மாட்டார், இவர் ஒரு யங் மேனாக இருப்பார். But you have to accept him as your leader. ஆனால் இந்திரா காந்தி இறந்த பொழுது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் கோயம்புத்தூரில் PhD காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். திடீரென்று எல்லா காலேஜெல்லாம் மூட சொல்லிட்டாங்க, பயங்கர பரபரப்பு. வீட்டில் பார்த்தா இந்த நியூஸு,
ராஜீவ் காந்தி உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். ராஜீவ் காந்திக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹி வாஸ் அ பைலட். அவர் ஒரு பைலட்டாக போகணும்னு நினைச்சார், அரசியலுக்கே வர வேண்டாம்னு நினைச்சார். ஆனால் திடீரென்று ஒன்றுமே தெரியாது அவரை கொண்டு உட்கார வச்சு டிவியில் பேசி கொண்டிருக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் இருங்கள், இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது, இந்த நேரத்தில் அதை நம்ம அமைதி காக்க வேண்டும். மகன் பேசுகிறார். ஸோ அம்மாவுடைய அந்த இறந்த செய்தி மக்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி மகன் பேசின பொழுது இந்தியா முழுவதும் அமைதலாய் எந்த ஒரு கலாட்டாவும் இல்லாமல் அது அழகாக அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்தது. ஆனால் இவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அரசியலில் ஒரு நாள் கூட இல்லாத, எந்த ஒரு அனுபவம் இல்லாத, வேற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த, ஆனால் அவருடைய வாரிசாக இருக்கிறபடினாலே ஜனங்கள் அந்த ஒரு இளம் தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். Then he became the prime minister. You know the story. அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கவும் இல்லை. எதற்காக சொல்லுகிறேன்? ஒரு தலைமை முடிகிறது, இன்னொரு தலைமை ஆரம்பிக்கிறது. ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நியூ பிகினிங், நியூ சேஞ்சஸ், நியூ சேஞ்ச் ஓவர். ஆகவே இப்படி ஒரு காரியம் நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ மோசஸ் அண்ட் ஜாஷுவா பாருங்கள், கரெக்டாக எங்கள் ரெண்டு பேரும் மாதிரி தான் இருக்குது அந்த ஃபோட்டோ பார்த்து. ஏன் பின்னாடி பாருங்கள், மூடி என்னை மாதிரி வச்சுருக்காரு. அப்புறம் இவர் மசில்லாம் பார்த்தீங்கன்னா இவர், ஆமாம், இவர் ஜாஷுவா மாதிரி இருக்கார். யங் மேன், ஒரு தாடியெல்லாம் இது இவர் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ தேட்ஸ் அ ஏஜ், 40 years gap between Joshua and Moses. Okay, look at this. The diagram உங்களுக்கு புரியுதா? இந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சொல்றார், மோசஸ் மை சர்வன்ட் இஸ் டெட். இந்த பிக்சர் புரியுதா உங்களுக்கு? முன்னாடி ஒரு கால் தெரியுது பாருங்க, மோசஸ் ஓடி போறார். பின்னாடி பாருங்க பேட்டன், இந்த ரிலே ரேஸ் ஓடுவோம் இல்லையா, அந்த பேட்டன், அந்த கையில் இருக்கிற அந்த தண்டை வந்து நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஓடணும். ஸோ மோசஸ் அதை கொடுத்துட்டு ஓடுறாரு, ஜாஷுவா அதை வாங்கிட்டாரு. என்ன அழகா பிக்சர் பண்ணி இதை போட்டிருக்கிறாங்க பாருங்க. So dear children of God, you need to link yourself with what God is doing in your life. Moses is dead, now a new season, a new move of God. Amazing, amazing, amazing. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் முடிவடையும் பொழுது தேவன் இன்னொரு காரியத்தை கொண்டு வருகிறார். இன்னொரு காரியத்தை கொண்டு வரும் பொழுது அது பழைய காரியத்தை போல இருப்பதில்லை. இது கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்க போகுது. மோசேயினுடைய நாட்களிலே 40 ஆண்டுகள் அங்கே ரவுண்ட் அடித்து கொண்டிருந்தார்கள். ஜாஷுவாவுடைய நாட்களிலே 40 வருஷங்கள் அங்கே சுற்றி வரவே இல்லை. 3 நாளில் ரெடியாங்க எல்லாம், 3 days தான். அங்கே 40 years, 40 ஆண்டுகள் ரெடியாக முடியாதவனை 3 நாளிலே ஜனங்களை ரெடி பண்ணார் ஜாஷுவா. எல்லாம் ரெடியாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கணும், கடந்து போக போகிறோம்னார். ஆயத்தப்படுங்கள், அவ்வளோதான். 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் எல்லாம் யோர்தானை தாண்டி எரிகோவை பிடித்து, யோசாவனுடைய சாப்டர் எக்ஸடஸ் மாதிரி அவ்வளோ பெரிய சாப்டர் கிடையாது, அதில் பாதி சைஸ் சாப்டர் தான். ஆனாலும் ஜாஷுவா எல்லா யுத்தங்களையும் செய்து, குதிரை மேலே போய் யுத்தங்களை செய்து, மோசே குதிரை மேலாம் போடல, அவர் யுத்தங்களை செய்யல. அவர் வேறமாக இருந்தார், அவர் மினிஸ்ட்ரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இவருடைய மினிஸ்ட்ரி வித்தியாசமாக இருந்தது. ரீசன் என்ன? New beginning, new phase, new life. Hallelujah. Israel could not reach their promised land without Joshua. அது எதை குறிக்கிறது? நியூ லீடர்ஷிப். ஒருவேளை இந்த ஜாஷுவா என்கிற ஒரு கேரக்டர், ஒரு ரோல் இந்த பிக்சரில் வரலனா இவங்க கானான் தேசத்துக்கு போயிருக்க முடியுமா? அவங்கள நடத்திட்டு போகிறதுக்கு ஜாஷுவான்னு ஒருத்தர் வேணும். அவர் காலப் அங்கே தானே இருந்தார், அவரையே சேர்க்கல. அவர் இஸ் நாட் கால்ட் ஃபார் திஸ், அவருக்கு இந்த அனாயிண்டிங் இல்லை. ஆகவே ஜாஷுவாவை கூப்பிடுறாரு. ஆக்சுவலாக கேலப் இஸ் எல்டர் தேன் ஜாஷுவா. ஜாஷுவோட மூத்தவர். நம்ம அவர் தானே மூத்தவர், அவருக்கு தாங்க கொடுக்கணும் பாஸ்டர், அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 ஜாஷுவா, யூ கம், யூ டூ இட். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், யூ நீட் அ ஜாஷுவா, யூ நீட் அ நியூ ஃப்ரெண்ட். சரி, இதை குறிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சகாப்தம் முடியும் பொழுது தேவன் வேறொரு மனிதரை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். வேறொரு உதவியாளரே உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். வேறொரு குடும்பத்தை தேவன் உங்களுக்கு காண்பிக்கலாம், வேற நட்புகளை தேவன் உங்களுக்கு காண்பிக்கலாம், வேற சிநேகிதர்களை, வேற ஃப்ரெண்டு, வேற சிநேகிதிகளை கர்த்தர் உங்களுக்கு காட்டலாம். அவர்கள் மூலமாக, மோசே இல்லாவிட்டாலும் இன்னொரு ஜாஷுவா மூலமாக, இன்னொரு நியூ ஃப்ரெண்டு மூலமாக, இன்னொரு நியூ லீடர்ஷிப் மூலமாக தேவன் உங்கள் குடும்பங்களை நடத்துவார், உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்துவார். So don't lament over Moses all the time. You need Joshua, a new friend, showing up, joining up with the provision of God. Amen.
Hallelujah. Thank you, Joshua, for acting. Yeah, thank you. அவருக்கு ஒரு கை தட்டுங்களேன், உற்சாகப்படுத்துங்க. Yeah, glory to God. Amen. Praise the Lord. ஜாஷுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நியூ பிகினிங். நியூ பிகினிங். புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். Hallelujah. இந்த புதிய ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம், then the manna ceased. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே. இப்போ லேண்டுக்கு வந்துட்டாங்க. ஜாஷுவா அவங்கள கூட்டிட்டு வராரு. 40 வருஷம் சாதிக்க முடியாததை இவர் கொஞ்ச நாள்லயே சாதிச்சிட்டாரு. இப்போ கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்து வாயில கோதுமை தோசையை வச்சாங்க பாருங்க, இங்க மன்னா நின்றுச்சு. இது எதை குறிக்கிறது? நியூ பிகினிங், நியூ ஃபேஸ். 40 நாள் பிரேக்ஃபாஸ்டே சமைக்காம சாப்பிட்டாங்களே, அது ஒரு பீரியட் இல்லையா? ஆனால் இப்போ எந்திரிச்சு தோசை சுடணும், கிரைண்டரில் போடணும், உளுந்து ஆட்டணும், என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும், கடைக்கு போகணும், கொத்தமல்லி வாங்கணும். இவ்வளோ நாள் சும்மாவே கிடந்துக்கிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு லாக்டவுன் பீரியட் மாதிரி நல்லா சந்தோஷமாக கோயிலுக்கு வராமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் கடலை மிட்டாய் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே சோப்பால் அப்படி உட்காந்து கொஞ்சம் காஃபி வேண்டாமா, அதான் பாஸ்டர் பாடுறாரு எந்திரிச்சு நெல் அப்படி. அது ஒரு டைம். நானும் அப்படி தான், எனக்கும் சண்டே ஹாலிடே. அதனால் நானும் ரொம்ப இத்தனை வருஷத்தில் நான் சண்டே லீவ் எடுத்ததே கிடையாது. அதனால் சண்டே நானும் வீட்டில் உட்காந்து நானே என் மெசேஜை பார்த்துக்கிட்டேன். கைகளை உயர்த்தி பாடுவோம், நானும் கை உயர்த்தி பாடுவேன். நான் பாஸ்ட்டை கீழ்ப்படியணும்ல, ஆனால் நானும் பயந்து போய் உடனே கையெல்லாம் உயர்த்தி உடனே எந்திரிச்சு உட்காந்து எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணேன். இது ஒரு ஃபேஸ். ஆனால் இப்போது சபை கட்டடங்கள் திறக்கப்பட்டது. இப்போ வீட்டில் படுத்து கிடக்க முடியாது, எல்லோரும் எந்திரிச்சு வந்து தான் ஆகணும், தோசை சுட்டு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஆனால் என்னாச்சு, இது நின்று போயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு நியூ லைஃப் வரும்போது அங்கே ஒரு பழைய வாழ்க்கை நின்று போகிறது. இந்த சொகுசான வாழ்க்கையெல்லாம் நின்று போகிறது. மன்னா சீஸ்ட். மன்னா தேசத்தின் வாழ்க்கை, அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போயிட்டு கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்திலே தானே புசித்தார்கள். They ate the food of the land of Canaan that year. ஸோ இது எதை குறிக்கிறது? நியூ ஃபேஸ், நியூ லைஃப். இது வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தாங்க, ஒரே மண்ணு புழுதி இதை தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நியூ லேண்ட், மரங்கள், செடிகள், கொடிகள், காய்கள், கனிகள், தேனும் பாலும் ஓடுகிறது. மன்னா ஸ்டார்ட். ஸோ மன்னா ஸ்டார்ட். 40 years இருந்த அந்த கம்ஃபர்ட் எல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், சம் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ். சில நேரத்தில் சில காரியங்கள் டெம்பரரியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதையே பிடித்து கொண்டிருக்காதுங்க. அது நின்று போயிடுச்சா விட்டுருங்க. ஓகே, சில எக்ஸாம்பிளுக்கு இது சீக்கிரமாக நான் போகிறேன். ஸோ when they approached close to the land, the manna stopped. So God on purpose stopped manna. God wanted them to cook their own food. இது வரைக்கும் இல்லாத கம்ஃபர்ட் நின்று போயிடுச்சு. இது எதை குறிக்கிறது? They are stepping into a new phase. When something ceases in your life, that's the indication that increase is going to come. Hallelujah. மன்னா நின்று போயிட்டு என்று சொன்னால் அடுத்தது அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம புரிந்து கொள்ள இதை தான் நான் சொல்கிறேன். அந்த ஆவிக்குரிய ஞானம் உங்களுக்கு வேண்டும், அந்த ஆவிக்குரிய கேள்வி உங்களுக்கு வேண்டும், அந்த ஆவிக்குரிய உணர்வு உங்கள் இருதயத்தில் வேண்டும். மன்னா நின்று போயிடுச்சு, ஐயோ ஆண்டவரே மன்னாவே கொடு, மன்னாவே. அதுக்கு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணாதீங்க. அந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு நியூ ஃபேஸ்க்குள்ள கொண்டு போறார். அப்போ அந்த நியூ ஃபேஸுக்குரிய ஸ்ட்ரெங்க் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய காரியங்களை சமாளிக்கிறதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு வேண்டிய பலன் வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அது முக்கியம். பழசுக்காக புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், when something ceases in your life, ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிற்கும்போது, it is an indication that increase is going to come. இன்னும் நீங்கள் பெருக போகிறீர்கள். ஹalleluya. நீங்கள் புதிய நிலைக்கு அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்பது அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. நியூ கிரவுண்ட், நியூ லெவல்ஸ், புதிய புதிய ஆசீர்வாதங்கள். ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். முறுமுறுத்து கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, இட்ஸ் டைம் டு மூவ். It's time to move. ஆண்டவர் வழிநடத்துகிற வழிநடத்துதலின்படி அடியெடுத்து வைக்கிற நேரம் இது. ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அடியாள் கேட்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அதுக்கு தான் சென்சிட்டிவாக இருக்கணுங்க, சென்சிட்டிவாக இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை நீங்கள் தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே
அப்படியே ஒரு ரொட்டீனாக ஓடிட்டே இருக்கக்கூடாது. யூ நீட் டு ஸ்டாப் அண்ட் லிசன். எப்போவுமே இந்த சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஸ்டாப், அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிக்க, எல்லோ, அப்புறம் க்ரீன், ஸ்டார்ட். என்ன அர்த்தம்? ஸ்டாப், வெயிட், லிசன். ஸ்டாப், லிசன். நின்று கவனி. கர்த்தர் எப்படி உன்னை நடத்துகிறார் கவனி. கவனித்து கொண்டிருக்கும் போது எப்போ புறப்படு என்று சொல்லுகிறாரோ புறப்படு. எப்போது எங்கே போனாலும் நீங்கள் சிக்னல் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கர்த்தர் சில நேரத்தில் நம்ம அப்படியே குருட்டுத்தனமாக ஓடிட்டே இருப்போம், ரொட்டீனாக அப்படியே ஓடிட்டே இருப்போம், மிஷின் மாதிரி ஓடிட்டே இருப்போம். இது சில நேரம் நமக்கு புரியாதனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் சடன் பிரேக் போட்டு விட்டுருவார். சில நேரத்தில் சடன் பிரேக் போட்டால் அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்படியே பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி வந்து மண்டையை முட்டிக்குவாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு குறுக்குவார். அப்போ தான் நமக்கு புரியும், ஓ ஆண்டவரே சாரி ஆண்டவரே, தப்பு ஆண்டவரே. ஓகே குயிக்காக நம்ம போகலாம். ஸோ இட்ஸ் டைம் டு மூவ். நியூ லீடர், நியூ பிகினிங், நியூ பிளெஸ்ஸிங். ஸோ இப்போ இதுவரைக்கும் வனாந்திரத்தில் இருக்கிறவங்க இப்போ எங்கே பிடிச்சிட்டாங்க? நவ் ஜெரிகோ. எரிகோவை நீங்கள் பிடிக்க வேண்டும். எரிகோவை பிடித்து விட்டார்கள். இது எதை குறிக்கிறது? டைம் ஃபார் டிரான்சிஷன். இட்ஸ் a பிக் மெசேஜ். புரிஞ்சா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தைரியமாக இருப்பீங்க நீங்கள். Shifting you to a different place, the place of separation. Crossing over Jordan. யோர்தானை கடக்க வேண்டியது இருக்குது. இதுவரைக்கும் யோர்தானை தாண்டவே முடியல. ஆனால் இப்போ யோர்தானை தாண்டி போகிறார்கள். You are positioned for increase. Hallelujah. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே யோர்தானை தாண்டுவதற்கும், எரிகோவின் மதில்களை பிடிப்பதற்கும், வேற இடங்களுக்கு செல்வதற்கும், என் வாழ்க்கையிலே மாற்றங்களை நீர் கொடுக்கும் பொழுது அவைகளை புரிந்து கொள்வதற்கும், அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் என் மனதை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் தாங்க போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுனால இல்லை, இது 34 இயர்ஸாக திஸ் இஸ் மை பிரின்சிபல். ஒன்று சேஞ்ச் ஆகுதா, அப்போ அடுத்தது என்ன ஆண்டவரே அப்படின்னு தான் நான் கேட்பேன். அதை பற்றி நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். இன்னும் ஒரு சேஞ்ச் ஆகுதா, அப்போ அடுத்தது என்ன ஆண்டவரே, நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன, அது ஒரு முடிவுக்கு வருதா, அடுத்தது என்ன ஆண்டவரே, அது ஒரு முடிவுக்கு வருதா, அடுத்தது என்ன ஆண்டவரே. ஸோ மன்னா மாதிரி அது கொஞ்ச நாள் இருக்கலாம். டக்குன்னு ஆண்டவர் ஒரு முடிவு கொடுப்பார், நல்லா சாப்பிடு, வேற மாதிரி ஒரு லெவல் கொண்டு வருவார். திடீர்னு இது முடிஞ்சிடும், வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் ஆண்டவர். நாம தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நியூ பிகினிங் ஆஃப்டர் 13 இயர்ஸ் இன் த லைஃப் ஆஃப் டேவிட். 4வது எக்ஸாம்பிள் தாவீது ராஜாவை பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, 2 சாமுவேல் 5:4 வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். ஓகே, அவன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவனுக்கு வயசு என்ன? 17 வயசு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவன் 17 வயது. நல்லா கவனிங்க. யோசேப்பு எத்தனை வயசு? 17 வயசு. தாவீது எத்தனை வயசு? 17 வயசு. அதான் சொன்னேன், டேர்னிங் பாயிண்ட். ஆண்டவர் கரெக்டாக அந்த வாலிப வயசில் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி மாத்திரார் பாருங்க. தாவீதை அரசனாக அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் அவர் மீது தைலத்தை ஊற்றுகிறார். So David was 30 years old when he began to reign, and he reigned 40 years. 30 வயதாகும் பொழுது தாவீது அரசனாய் மாறினான். 17 வயதாகும் பொழுது கர்த்தர் அழைத்தார். எத்தனை வருஷம் இவரும் காட்டுக்குள்ள அலைந்து திரிந்தார்? சொல்லுங்க ஐயா, கணக்கு சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. 30 வயசுல ராஜாவாயிட்டாரு, 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. எத்தனை வருஷம் அப்போ இவர் காட்டுக்குள்ள சுத்தி தீர்ந்தார்? ஆமாம், சந்தோஷமாக வந்தார். 13 வருஷம். படுக்கிறது கூட இடம் இல்லை. படுக்கிற இடத்துல கூட சவுல் பின்னாடி ஈட்டியை வச்சு குத்துறதுக்கு அவர் வந்துட்டு இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து செல்லும்போது தான் நம்ம எல்லாருமே எல்லாம் குழம்பிடுறோம். கடவுள் என்னோட இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோட இருந்தால் நான் ஏன் ஒரு பெட்டு கூட இல்லாமல் இருக்கணும்? ஆண்டவர் என்னோட இருந்தால் நான் ஏன் காட்டுக்குள்ளே படுத்து கிடக்கணும்? ஆண்டவர் என்னோட இருந்தால் நான் ஏன் சாப்பாடு கூட இல்லாமல் பிச்சைக்கார மாதிரி சுற்றி வரணும்? டேவிடுக்கு சாப்பாடு இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாயின்ட்ட போய் கேட்குறான், நாபால்கிட்ட போய். அவன் சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டி விடுறான். நல்ல வேளை அவனுக்கு ஒரு புத்தி உள்ள ஒய்ஃப் இருந்தனால பிழைச்சான். அவன் இல்லைன்னா செத்துருப்பான். அவள் தாவீது யார் என்று தெரிந்து, அவன் மீது இருக்கிற அபிஷேகத்தை தெரிந்து உடனே சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுகிறாள். அதனால அவன் பிழைத்தான். சாப்பாடு இல்லாதனால பிரீஸ்ட போய் கேட்கிறான். ஐயா, அவர் சொல்றாரு, பிரீஸ்ட் டேபர்னேக்கிள்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற அப்பங்கள் தான் இருக்குது, அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்ற. குடியா குடு என்று சொல்லி வாங்கி அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்ற தாவீது. சாப்பாடு இல்லைங்க, ஆனால் தலையில் என்ன இருக்கு? ஆமாம், கேள பண்ணால் பயந்துடக்கூடாது. நான் அபிஷேகம் பண்ண சாப்பாடு இல்லாட்டினாலும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சட்டை இல்லாட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அது என்ன அபிஷேகம்? ராஜாவினுடைய அழைப்பு.
ஆனால் சாப்பாடு இல்லை. இது ஒரு பீரியடுங்க. ஆனால் இந்த பீரியட் எதுக்கு நேராக உங்களை அழைச்சிட்டு போகுது? டைட்டில் மறந்துடாதீங்க, நியூ பிகினிங். என் வாழ்க்கையில் நான் இப்படி கஷ்டப்பட்டாலும் எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வெளியே போனாலும் புதிய ஒரு ஆரம்பத்திற்கு நேராக, புதிய வாழ்க்கைக்கு நேராக, புதிய உயர்வுக்கு நேராக என் கர்த்தரனை அழைத்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வழியா போகும்போது ஆண்டவர் என்னோட இல்லையோன்னு நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரம் வரும்போது தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். That's the story of David. ஒரு யங் மேன் அழகா அவர் கிணற வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களால் நடந்தது. கடைசி பாயிண்ட் சொல்ல முடிக்கிறேன். எலாய்ஜா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். எலியா எவ்வளவு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஆனால் இவர் தான் சொல்லிட்டாரு 3 வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்ட்டார். இவர் மழை பெய்யாதுன்னு இவரே சொல்லிட்டாரு. ஸோ ஒன்றும் விளையல்ல. கடைசியில் இவருக்கே சாப்பாடு. தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு. இவர் நினச்சிருப்பாரு, நான் தீர்க்கதரிசி சொன்னால் எனக்கு மாத்திரம் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருவாருன்னு. ஆனால் கடைசியில் இவருக்கே சாப்பாடு இல்லாமல் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பம் கொண்டு வந்தது. யாருமே இவருக்கு போஷிக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா ஊரில் சாப்பாடு இல்லை. காகங்கள் அப்பம் கொண்டு வருகிறது, இறைச்சியை கொண்டு வருகிறது. சாயங்காலத்தில் அப்பம் இறைச்சியை கொண்டு வந்து ஸோ இவருக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு காக்கா மூலமா. சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. அதில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த ஆறு இப்போ என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் போயிடுச்சு. இது எதை குறிக்கிறது? இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் கதையாக கேட்டுருந்துருப்பீங்க. ஒரு வாழ்க்கை காக்கா மூலமா அப்பம் சாப்பிட்டது ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ இந்த காக்காவும் நின்றுச்சு. உங்களுக்கு காக்கா மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லை? என்ன ஆமாவா இல்லையா? அதாவது உதவி செய்ய காக்கான உனக்கு கருப்பாக ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க போல அப்படின்னு நினைக்காது. அதை சொல்லலை, காக்கா மாதிரி. அதாவது இவங்ககிட்ட இருந்தெல்லாம் உதவி வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் 5 ரூபா கூட வராதுங்க அப்படின்னு எதிர்பார்த்த அந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருந்துருப்பாங்க. சிறிய மக்கள், நீங்கள் ஒன்றுமில்லை என்று நினைத்த மக்கள் மூலமாக உங்களுக்கு உதவி வந்திருக்கலாம். இப்போது அந்த மக்களும் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஓகே, தண்ணி இருக்குது, தண்ணியாவது குடிச்சிட்டு இருக்கலாம், அதுவும் நின்று போயிடுச்சு. பழைய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம், பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், விட்டுருன்றார். புதிய காரியத்தை செய்ய போகிறேன். என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறேன்? எழுந்துருன்றார். இந்த சிச்சுவேஷன் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு உனக்கு, இந்த சீன் ஓவர். அந்த பழைய காலத்தில் ட்ராமா போடும்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்படியே பின்னாடி ஒரு சீன் இருக்கும், அப்படியே டர்ன்னு எழுத்துட்டு போவாங்க. அப்புறம் அடுத்த சீனை டர்ன்னு தள்ளி கொண்டு வந்து இப்படி வச்சுருவாங்க. அப்புறம் அதில் ஒரு ராஜகுமாரி டான்ஸ் ஆடுவாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஓகே, அதே மாதிரி சீன் மாத்துறாங்க. இப்போ எல்லாம் கிராஃபிக்லாம் மாற்றிடுறாங்க. ஓகே, எழுந்து போன்றார். எழுந்து போனால் எங்கே போன்றார்? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தகுங்க, வேற ஊருக்கே போக சொல்கிறார். அதான் சொன்னேன், கெட் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. ஆண்டவர் இப்போவும் இடத்த மாத்திர ஆண்டவர், வேற ஊருக்கு உங்களை போக சொல்லுகிற ஆண்டவர். சாரிபாத் ஊருக்கு போன்றார். அங்கே யாரும் ஆண்டவரே போய் பார்க்கணும். அங்கே யார் பெரிய, அங்கே பெரிய முதலாளி அங்கே இருப்பார், ரிலையன்ஸ் ஓனர் அம்பானி வீட்டுக்கு போகணுமா, எங்கே போகணும்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இல்லை அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு, ஒரு விதவை வீட்டுக்கு போன்றார். பாவம், அது விதவை அம்மா என்ன இருக்கும் அதுக்கே பிடிச்சா இல்லை. அந்த காலத்தில் இப்போவே விதவைங்கன்னா கஷ்டம். அந்த காலத்தில் இந்த வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த அம்மா முள்ளு கம்பு, அதை மீனை வடி செய்கிறது அதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்குது, காஞ்ச இதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்குது. வீட்டில் போய் அது கேட்டால் சொல்லுது, எனக்கு நானும் என் மகனும் ஒரு கலசம் மாவு எண்ணெய் தான் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ எலியா லாக்டவுன் சுச்சுவேஷன் மாதிரி ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். காலையில் எந்திரிக்க வேண்டியது கேன்னு 1-2 அப்பத்தை சாப்பிட்டு திரும்ப படுத்துக்குவார். அப்புறம் சாயந்தரம் கேன்னு அப்புறம் திரும்ப 2 அப்பத்தை சாப்பிட்டு படுத்துக்குவார். இப்படியே ஓட்டிகிட்டே இருந்தார். திடீர்னு அதுவும் நின்று போயிடுச்சு. அடுத்தது ஏதோ பெரிய ப்ரொவிஷன் வரப்போகுதுன்னா எங்கே கொண்டு விட்டார்? ஐ ஹவ் கமாண்டட் அ விடோ, ஒரு விடோ கிட்ட கொண்டு போய் விட்டார். அவள் பாவம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறா. ஸோ காகம் நின்று விட்டது, ஓடையின் நீர் வென்று விட்டது. அடுத்த சீன் என்ன? நியூ பிகினிங். அடுத்த சீன், விதவியினாலே போஷிக்கப்பட்டார். தட்ஸ் கால்ட் நெக்ஸ்ட் சீசன். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவள் முதலடையை சுட்டு கொடுத்தபடினாலே அவளும் அவளுடைய வீட்டாரும் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டார்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை 2-3 வருஷம் கூட அவர் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அந்த வீட்டில் சாப்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. இது வேற ஒரு ஸ்டோரி. தேவனுடைய மனிதனோடு நீங்கள் நெருங்கி வாழும்போது அவர் மேலே இருக்கிற அனாயிண்டிங், அவர் மேலே இருக்கிற அபிஷேகம், அவர் நிமித்தமாய் தேவன் உங்களுக்கும் சாப்பாடு போடுவார், உங்களையும் வாழ வைப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். திஸ் இஸ் கால் நெட்வொர்க்கிங், அசோசியேஷன் வித் காட்லி பீப்புள். ஹல்லேலூயா. ரெகக்னைஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் காட். தேவ ஊழியர், அவர் மீது அபிஷேகம் இருக்கிறது. அதை யாருக்கு புரிந்து கொள்ள தெரிகிறதோ, இந்த விதவை மாதிரி முதல்ல அவளுக்கு விளங்கல, ஐயா எனக்கே சாப்பாடில் நானே சாகிறதுக்கு 2 தோசை சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறேன், நீங்கள் இதை போய் கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டேன், நான் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்த்தை அவளை தொட்டது. கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அற்புதம் செய்து வாழ வைத்தார். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், காட்ஸ் ட்ரீம் இஸ் பிகர் ஃபார் யூ. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கென்று பெரிய தரிசனங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னை ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கொண்டு செல்லும் போது நான் அவரோடு ஒத்துழைக்க எப்போதும் தயாராக இருப்பேன். கர்த்தர் எனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. மன்னா மன்னா என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டு வெளிவர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் என்னுடைய காலிலே நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு தெரிந்த பழையவைகள், வேண்டாதவைகள், பூர்வமானவைகள் எல்லாவற்றுக்கும் பை சொல்வதற்கு, டாட்டா சொல்வதற்கு, விட்டு விடுவதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So dear children of God, when God brings a change in your life, பழையவைகள் முடிந்தால் தேவன் சொல்லுகிறார், புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஆண்டவர் ஒரு சீசனை விட்டு இன்னொரு சீசனை கொண்டு போகும்போது, that's called change of seasons. Moses and Joshua, change of seasons, change of leadership. Abraham and his city, அவருடைய ஊரை விட்டு வேற change of place. David ஷெப்பர்ட் பாயாக இருக்கிறார், பாட்டு பாடி கொண்டிருக்கிறார். அப்படியே சேஞ்ச் ஆஃப் லைஃப், அவருடைய ஃபேஸே மாறிடுது, அவருடைய வாழ்க்கையில் அந்த கட்டங்களே மாறிவிடுகிறது. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ காட், டோன்ட் ஹோல்ட் ஆன் டு ஓல்டு திங்ஸ். பழையதே பிடித்து கொண்டிருக்காதீங்க. லெட் கோ ஆஃப் த ஓல்டு, த பாஸ்ட். டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட். இதெல்லாம் குட் பிரின்சிபல் பாருங்க. டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட். அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மூவ் ஆன், மூவ் ஆன், மூவ் ஆன், மூவ் ஆன். மூவ் ஆகிக்கொண்டு போய்கொண்டே இருங்க. பவுலுடைய அருமையான பிரின்சிபல், எனக்கு ரொம்ப பிடித்த பிரின்சிபல். வாசிங்கம்மா. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதான் அந்த 43ஆம் ஏசாயா அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், எல்லாம் விட்டுரு. I will do a new thing. இதே தான் சொல்றார், பின்னானவைகளை மறந்து. அப்போ என்ன செய்யறது? முன்னானவைகள், எனக்குன்னு முன்னானவைகள் இருக்குது. செப்டம்பர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, மறந்துடுங்க. 34 ஆண்டுகள் அவ்வளோதான். தேங்க்யூ லார்ட் ஃபார் 34 years, இட்ஸ் ஓவர். ஏன் மனசு எங்கே போயிடுச்சா? 35th இயரில் என்ன வச்சுருக்கிறீங்க? 35th இயரில் வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் RCWC? 35வது வருஷத்தில் என்னுடைய சபை மக்களுக்காக என்ன வச்சுருக்கிறீங்க? இந்த ஊழியத்தை நான் என்ன பண்ணணும்? என்ன சேஞ்ச் பண்ணணும்? என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? எப்படி நான் நடத்தி செல்ல வேண்டும்? யோர்தானை கடக்கணுமா? எரிகோவின் மதில்கள் இடிந்து விழ வேண்டுமா? யுத்தங்களை செய்ய வேண்டுமா? கானான் தேசத்துக்கு போக வேண்டுமா? மன்னா சாப்பிடணுமா? இல்லை கோதுமையை சாப்பிடணுமா? நியூ பிகினிங், நியூ லைஃப். அதே தான் உங்களுக்கும். தேவன் உங்களை ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு வருகிறார். ஒரு புதிய பர்த்டே வருதுன்னா நீங்கள் இப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, புதிய வருஷத்தை கொடுத்துருக்கிறீங்க, புதுசாக நான் என்ன செய்யணும்? புதுசாக நான் எப்படி இருக்கணும்? கணவனும் மனைவியுமாய் இத்தனை திருமண ஆண்டுகளை முடித்து இப்போ ஒரு புது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக என்ன செய்யணும்? ஃபேமிலியாக என்ன செய்யணும்? எத்தனையோ பேர் இந்த கொரோனா டேஸில் மரித்து விட்டார்கள். ஆனால் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். எனக்கு இது ஒரு நியூ லைஃப், நியூ ஃபேஸ். நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என்ன மாத்திரம் ஏன் உயிரோட வச்சிருக்கிறீங்க? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். One thing I do, forgetting those things which are behind. எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நான் மறந்துடுறேன். அப்போ நான் என்ன பண்ணும்? reaching forward to those things, reaching forward to those things. எனக்குன்னு முன்னாடி என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன வச்சிருக்கீங்க? பேக்கெட் 1 2 3 4 5 6 7 8 10. ஓ, 10 பேக்கெட்ஸ் இருக்குது. I need to reach
those things. இல்லை எனக்கு பின்னாடி இருந்தது அந்த டப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த டப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதில் வந்து கேக்கு நல்லா இருந்துச்சு, மைசூர் பா நல்லா இருந்துச்சு. இப்போ காலி ஆயிடுச்சுலாடா, டப்பா வச்சு என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் சொல்கிறதான் சாப்பிட்டல, கடைசி வரைக்கும் க்ரீம் வரைக்கும் நக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்? டப்பா தூர போட்டு முன்னாடி போ. those things, reaching forward to those things which are ahead. அதுதான் இங்கிலீஷில் வாசிக்கணும், இங்கிலீஷ் பைபிளாக நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக பந்தய பொருள் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு கோல்டு மெடல் ஒன்று வச்சிருக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, தமிழ் அழகு முன்னானவைகளை நாடி. முன்னாடி எனக்கு நிறைய வச்சிருக்கிறார். அக்டோபரில் எனக்கு வச்சிருக்கிறார், நவம்பரில் எனக்கு வச்சிருக்கார், டிசம்பரில் எனக்கு வச்சிருக்கிறார். ஆமே 2-3 கேட்குது, பரவாயில்ல. 21 எனக்கு வச்சிருக்கிறாரு, 25 எனக்கு வச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டு இப்படி கொரோனாவால் எப்படி போனாலும் சரி, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு உயர்வு வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு ஊழியம் வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கென்று ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், என் பிஸ்னஸுக்கென்று ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் வச்சிருக்கிறாரு. சொல்றீங்களா? நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கையிடணும். இந்த பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டு போயிடாதீங்க. வீட்டில் அறிக்கையிடணும். காலையில் சொல்லணும், மத்தியானம் சொல்லணும், சாயந்தரம் சொல்லணும். எப்பெல்லாம் வருதோ பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருங்க வீட்டில். எனக்குன்னு தேவன் இதை வைத்திருக்கிறார், எனக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கென்று, என் மகளுக்கென்று ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், என் மகனுக்கென்று ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஆஸ் அ பாஸ்டர் நான் சொல்லணும், என் சபைக்கென்று தேவன் உயர்வை வைத்திருக்கிறார். எழுப்புதல் கிறிஸ்தவ ஊழியங்களை தேவன் என் மூலமாக, என் மனைவி மூலமாக ஆரம்பித்தார். 34 ஆண்டு நாங்கள் இதை ஒரு பஸ் டிரைவர் மாதிரி ஓட்டுற மாதிரி ஓட்டி 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 பள்ளம் கூலி எல்லாத்துலேயும் உளுந்து எந்திரிச்சு இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரா? தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கென்று கொடுத்த தரிசனம் ரிவைவல், இந்த ஊழியத்திற்கென்று கொடுத்த தரிசனம் வொர்ஷிப், இதையெல்லாம் விட்டுருவாரா? அது அப்படியே தொடரும், அது அப்படியே தொடரும். ஹல்லேலூயா, அப்படியே தொடரும். ஜெர்மன் தேசத்தில் எழுப்புதல் வந்த பொழுது 1727 ஆண்டு அவர்கள் ஒரு ஜெப கூட்டத்தை ஆரம்பித்தார்கள், எழுப்புதல் வேண்டும் என்று. அது 1827 ஆண்டு வரைக்கும் தொடர்ந்தது, 100 ஆண்டுகள். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஆரம்பித்த அந்த தலைவன் இருந்திருப்பானா? இருந்திருக்க மாட்டான். அவர் மரித்து போயிருப்பார், அவர் அதுக்கு பின்னாடி வந்த லீடர் மரித்திருப்பார், அதுக்கு பின்னாடி லீடர் வந்து மரித்திருப்பார். ஆனாலும் அந்த ஜெப அந்த எழுப்புதல் தொடர்ந்து நடந்ததினாலே 30 ஆண்டுகளிலே ஐரோப்பா முழுவதும், இந்தியா வரைக்கும் மிஷனரிகளை உலகமெங்கும் அனுப்பினார்கள். அவங்க தான் மாடர்ன் டே மிஷன்ஸ். அதுலேருந்து தான் 100 வருஷங்கள் கண்டினியூஸா அந்த பிரேயர் ரிவைவல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. So this is the principle. ஆண்டவர் நமக்கு முன்னாடி நிறைய வச்சிருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அதோ இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, நல்லா இருந்தது, பாஸ்டர் நல்லா தான் பேசினார், நான் நல்லா தான் பேசுவேன். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி நான் நல்லா தான் பேசுவேன். எனக்கு ஐ ஹேவ் கான்ஃபிடென்ஸ், நான் நல்லா பிரசங்கர்னு எனக்கு தெரியும். நான் அதை சொல்ல, நீங்கள் யோசித்து நான் என்ன சொன்னேனோ அதை நீங்கள் அசை போட வேண்டும், நீங்கள் அசை போட வேண்டும். இந்த வாரம் தேவன் இந்த மன்னாவை கொடுக்குறாரா, வீட்டில் மண்டேலேருந்து சாட்டர்டே, அடுத்த சண்டே நீங்கள் திரும்ப வர்றது வரைக்கும், அடுத்த சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் அசை போடணும். என்ன தேவன் உயர்த்த போகிறார். திடீர்னு சொல்லு, ஒய்ஃபை தட்டி என்னங்க அப்படின்னு நீ சொல்லு, இந்த பாரு கர்த்தர் நம்ம உயர்த்த போகிறார் சொல்லணும். இல்லை இங்கே தலையாட்டுறீங்க, வீட்டில் போய் சொல்வீங்களா? இல்லைன்னா மனைவி புருஷன் தட்டி சொல்லணும், இல்லை பிள்ளைங்களை தட்டி, டே இங்கே பாருடா, டேய் கர்த்தர் நம்ம உயர்த்த போகிறாடா. மகன்கிட்ட சொல்லணும், மகள்கிட்ட சொல்லணும், உங்கள் அம்மாட்ட சொல்லணும், பாட்டியம்மா இருந்தால் அவங்கள கூப்பிட்டு சொல்லணும், யார் யார் இருக்கிறாங்களோ கூப்பிட்டு சொல்லணும். ரொம்ப குஷியாகிடுச்சுன்னா ரோட்டில் போகிறவனெல்லாம் தட்டி சொல்லணும், கர்த்தர் என்னை உயர்த்த போகிறாரு, என் குடும்பத்தை உயர்த்த போகிறாரு. ஹல்லேலூயா. நீங்களே இப்படியே 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 டல்லாக இப்படியே போய் மாஸ்க்கை வேறு மாட்டி விட்டாங்க, அப்படியே கூணி குறுகி இப்படியே போயிட்டீங்கன்னா அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னானவைகளை நாடி முன்னானவைகளை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. I don't know what happened to this. Yeah. So எல்லாரும் சொல்லுங்க, he is the God of the new beginning. He is
He is the God of new beginning. எல்லாரும் எந்திரிச்சு சொல்லாம He is the God of the new beginning. He is the God of new beginning. என் தேவன் புதியவைகளின் தேவன், தேவன் புதிய ஆரம்பங்களின் தேவன். புதிய ஆரம்பங்கள் பழையவைகளை நான் நினைத்துக் கொண்டு இருக்க போவதில்லை, பழையவளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்க போவதில்லை. கர்த்தரனை உயர்த்த போகிறார். புதிய ஒரு சகாப்தத்துக்குள்ளே, புதிய ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு கட்டத்துக்கு நான் எழுந்து புறப்படுகிறேன். He is a God of the new beginning. God of the new I am not going to be afraid. going to be afraid. எந்த சூழ்நிலைகளை குறித்தும், இந்த கொரோனா சூழ்நிலைகளை குறித்தும் நான் பயப்பட போவதில்லை. I am stepping into the new level. புதிய கட்டத்துக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எனது ஆண்டவர், எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்து, அவர் புதிய துவக்கங்களின் தேவன். புதிய நிலைக்கு நான் அடி எடுத்து வைக்கிறேன். புதியவைகளுக்காக என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். I am getting ready for the new beginnings. I am getting ready for the new season in my life. இல்ல கவனிங்க, 34 ஆண்டு முடிந்து 35வது ஆண்டுக்குள்ள வரணும். It's a new season for us. New season for RCWC. New season for me. புதிய சீசனுக்குள்ளே நான் ரெடி ஆகி இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, புதிய ஆரம்பத்திற்காக, புதிய காலத்திற்காக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், ஆயத்தப்படுகிறேன். எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறேன். Hallelujah. God is taking me into a new beginning, new position. I am moving toward my promises. I am getting out of my comfort zone to get my God-given blessings. The angel of the Lord will fight for me. His presence will go before me. தேவதூதர்கள் எனக்காக யுத்தம் செய்வார்கள். தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக கடந்து செல்லும். God is taking me to a new level, to a new place, to a new beginning, new blessing, new position. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. இது ஒரு அற்புதமான பாடல். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள், நம்ம ஒரு புதிய ஆண்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த 35வது ஆண்டு தேவன் நன்மையினாலே சூட்டி மகிழ்வார். ஒருவேளை உங்களுக்கு பர்த்டே, உங்களுடைய கல்யாண நாள், பிறந்த நாள், எதுவாக இருந்தாலும் சரி, புதிய ஆண்டு இது. தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களை செழிப்பாக மாற்றுவார். ஹalleluya. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹalleluya. glory to God. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும், வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை ஆண்டுகள் நன்மைகளாலே என் வாழ்வு செழிப்பாய் மாறும், என் பாதைகள் ஹalleluya செழிப்பாய் மாறும், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். Hallelujah. Believe it, confess it. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எல்லாரும் அறிக்கையிடுங்க. மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், கிருபைகள் நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும்,
காத்திடுவார் என்றுமே. One more time. மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், கிருபைகள் நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவார் என்றுமே. நிறைவேறும் அவர் வார்த்தை நம் இயேசு நம்முடனே. நிறைவேறும் அவர் வார்த்தை நம் இயேசு நம்முடனே. உன்னுடனே கதவு திறந்திடும், கட்டுகள் உடைந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவார். Everybody. கதவு திறந்திடும், கட்டுகள் உடைந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார், ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். என்றும் தோல்வி எனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவேன். என்றும் தோல்வி எனக்கில்லை, நாமத்தில் ஜெயம் பெறுவேன். ஆசீர்வாதமாய் நான் இருப்பேன், ஆசீர்வாதமாய் நான் இருப்பேன். ஆசீர்வதிக்கும் இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரே. எல்லாம் நம்பிக்கையோட பாருங்க. ஆண்டுகள் நன்மைகளாலே சூட்டி மகிழ்வாரே, சூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. என் வாழ்வு செழிப்பாய் மாறும், என் பாதைகள் நெறியாய் பொழியும், என் வாழ்வு செழிப்பாய் மாறும். என் பாதைகள் பாதைகள் நெறியாய் பொழியும், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்னும் ரெண்டு பேரும் சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. ஆன்லைனில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னோடு கூட இந்த செய்தியில கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அருமையான திருச்சபை மக்களை, இந்த 34 ஆண்டுகள் நீங்கள் என்னோடு கூட ஓடி வந்தீர்கள், எனக்காக ஜெபித்தீர்கள், தாங்கினீர்கள். உங்கள் காணிக்கைகளாலே, தசமபாகங்களாலே, எழுப்புதல் சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் நீங்கள் பங்கெடுத்தீர்கள், தாங்கினீர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரம் நீங்கள் என்ன கேட்டீங்களோ இதே போன்ற புது புது உயர்வுகள் உங்களுக்கு வரும். புது புது ஃபேஸஸ், நியூ பிகினிங்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க சிந்திச்சு கூட பார்க்காத, எதிர்பார்த்திராத நிறைய அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் உங்கள் வாழ்விலே கட்டளையிடுவார். என் குடும்பத்திலே இப்படி நடந்துச்சு, என் பிள்ளைக்கா இப்படி நடந்துச்சு, எங்களையே ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தி வைத்தார் என்று நீங்கள் அதிசயிக்கத்தக்க வண்ணமாய். ஒருவேளை நான் சொல்றது நாளைக்கே இப்படி நடக்காம இருக்கலாம், ஆனால் சில வருடங்கள், 5 ஆண்டுகள் கழித்தோ 10 ஆண்டுகள் கழித்தோ நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அதிசயப்படுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். அந்த மாறாத தேவன், யோசேப்பின் தேவன், ஆபிரகாமின் தேவன், மோசேயின் தேவன், தாவீதின் தேவன், எலியாவின் தேவன், பவுலின் தேவன் உங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 35வது வருஷத்துல தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற புதிய ஆரம்பங்கள், புதிய உயர்வுகள், புதிய புதிய என்னென்ன அட்வென்ச்சர்லாம் வச்சிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக, அநேகரை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த 34 ஆண்டுகளுக்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபை, சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 34 ஆண்டுகள் அடியனோடு ஓடி வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தின்படி ஒரு குடும்பம் கூட கீழே போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு குடும்பம் கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணவே கூடாது கர்த்தாவே. எல்லாரும் உயர 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 போக வேண்டும், எல்லாரும் செழிக்க வேண்டும் கர்த்தாவே. வறுமை, தரித்திரம், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும் கர்த்தாவே. I bless this congregation with new blessing, new promotion, new positions, new beginnings, new promotions in their life, Lord. புதிய உயர்வுகள், புதிய கட்டங்கள், புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பங்கள், புதிய துவக்கங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் எங்களோடு கூட இணைந்து இந்த செய்திகளை இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுது யூடியூப்ல யார் பார்த்தாலும் இதே அபிஷேகம், இதே ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கும் கடந்து செல்வதாக உடைய நாமத்தினாலே நாங்கள் சபையாய் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்தை முடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தீர். இந்த புதிய மாதத்தில் உடைய கிருபை பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. துதிக்கன வல்லமை புகழ் எல்லாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Thank you friends for joining with us. God bless every one of you. Thank you friends on Facebook and on YouTube. God be with you. God bless you. See you again. Thank you. Please be seated.